الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مسموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا كلا نمد هؤلاء وهؤلاء من عطاء ربك وما كان عطاء ربك محظورا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. وقال صلى الله عليه وسلم أيضا: من كانت نيته الآخرة جمع الله له شمله وجعل في قلبه غناه وأتته الدنيا وهي راغمة ومن كانت نيته الدنيا فرق الله عليه أمره وجعل الفقر بين عينيه ولم يأته من الدنيا إلا ما كتب الله له. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எங்களுடைய ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹு தஆலா இந்த முயற்சிகளுக்குள்ள மேலான நற்கூலிகளை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்துல எங்களுக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்லத பெற்றுக்கொள்ளோனுமாக இருந்தா இந்த பூமிக்கு மேல அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் நிலைநிறுத்தப்படும், அல்லாஹ்வுடைய ஏவல்கள் எடுத்து நடக்கப்படும், அவன் தடுத்தவைகள் தெரிந்து கொள்ளப்படும். இதன் மூலம் மட்டும்தான் நாங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா கயிர்கள், எல்லா பரக்கத்துகள், எல்லா நிம்மதி சந்தோஷங்கள், எல்லா வெற்றிகளும், எல்லா முன்னேற்றங்களும் அதை கொண்டு மட்டும்தான் கிடைக்கும். நாங்க இந்த தீனை விட்டுட்டு மாற்றமாக தீன்ல பொடுப்போக்கா இருந்து கொண்டு, தீன்ல நாங்க கவனீனமா இருந்து கொண்டு, தீனுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டு என்னத்தான் தலை குப்பர நின்றாலும் பல்டி கடிச்சாலும் ஒன்று நடக்க போகுது. முடிவு என்ன தெரியுமா? கை சேதமும் கவலையும் நஷ்டமும் அழிவும் நாசமுமாக. ஏனென்றா மேலான சகோதரர்களே, இந்த துனியா எவன்ட கையிலையும் இல்லை, ரப்புல் ஆலமீன் கையில தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்னையால நடக்குது, அவரால் நடக்குது என்ற பல கருத்துக்களை துனியால சொல்லி கொண்டிருக்கிறாங்களே. எவனாலையும் நடக்குது இல்லை, அல்லாஹ் ஒருவனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு, அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் சகலதும் இருக்கு. சகலதும் அவன் கையில தான் இருக்கு. முழு மனித சமுதாயத்துடைய உள்ளங்களும் அவன் கையில தான் இருக்கு. எவனெல்லாம் ஆட்சிக்கு வாரானோ அவன் ஆட்சிக்கு கொண்டு வரதும் அல்ல. எவனெல்லாம் ஆட்சியில இருக்கிறானோ அவனெல்லாம் ஆட்சியில இருந்து வீட்டுக்கு அல்லது கூட்டுக்கு அனுப்புறதும் அல்ல.
அதனால யாரும் நடக்கிறது நடக்க போறதில்லை. அல்லாஹ் நாடுறது மட்டும்தான் நடக்கும். அதனால தடமாறி வேலை இல்லை. நாங்க எல்லாரும் என்ன செய்யணும் வேண்டாம், எங்களோட தொடர்புகளை அல்லாஹ்வோட சீராக்கணும். தனிப்பட்ட முறையில, எங்களோட குடும்ப அமைப்புல, எங்களோட மஹல்லாவுடைய அமைப்புல, எங்களோட ஏரியாவுடைய அமைப்புல, எங்களோட ஊர்கள் நாட்டுடைய அமைப்புல எல்லாரும் சேர்ந்து எங்களோட தொடர்புகளை அல்லாஹ்வோட சீராக்கணும். களிமா சொல்லாதவங்கள விஷயம் அது வேறு. அவங்க இன்னும் அல்லாவே விலகி கொள்ள இல்லை. படைச்சவன் யாருன்னே தெரியல. பாவம், அந்த மக்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க இல்லை. அந்த மக்களுக்கு அல்லாவை அறிமுகப்படுத்த இல்லை. ரப்ப பத்தி சொல்லிக் கொடுக்க இல்லை. மௌத்த ஆக்கிரத்தை பத்தி விளங்கப்படுத்த இல்லை. சொர்க்கம் நரகத்தை பத்தி நாங்க அவங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லை. நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்க இல்லை. பாவம் பாவம். அவங்கள வச்சு அந்த நிலைமைகள் வாரு. களிமா சொல்லாதவங்களோட செயல்களை வச்சு அல்ல உலகத்துக்கு நிலைமைகள் வருவது. களிமா சொன்னவங்களோட செயல்களை வச்சுதான் உலகத்துக்கு நிலைமைகள் வந்து. அஹ்வால்கள் அமால்களை வச்சு வந்து கொண்டிருக்கு. அஹ்வால் என்ன? நிலைமைகள். ஹால் ஹால் என்ற ஹால்ட பன்மை தான், பகுவச்சன தான் அஹ்வால். நிலைமைகள். நிலைமைகள் வருவது, அஹ்வால்கள் வருவது அமால்களை வச்சு, அமல்களை வச்சு, செயல்களை வச்சுதான் முடிவுகள் வந்து கொண்டிருக்கு. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, செயல்கள் சீராகும். யார்கிட்ட? முஸ்லீம்கள். முஸ்லீம் அல்லாதவங்க தான் ரெண்டாவது. நாங்க அவங்ககிட்ட இஸ்லாமே தெரியாது, அல்லாவே தெரியாது. அவங்களோட விஷயத்துல அல்ல. அதுதான் அவங்களுக்கு அவங்க இப்ப அல்லாவை நிராகரிச்ச நிலைமையில இருக்கிறாங்க, அல்லது அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில இருக்கிறாங்க. அவங்கள அதே நிலைமையில மௌத்தாவினாங்க இல்ல, அவங்களுக்கு நிரந்தரமான நரகம் தான் மௌத்தூட்டினாங்க. அப்ப அவங்களுக்கு அங்கேயும் போட்டு அவனை போட்டு கஷ்டப்படுத்தி நரகத்தை போட்டு அவனை போட்டு சுட்டு எரிச்சு கரிச்சு அங்கேயும் போட்டு கஷ்டப்படுத்தி இங்கேயும் போட்டு கஷ்டப்படுத்துறது நல்லதில்லை. எங்கேயாவது அவனுக்கு போய் தூண் ஐக்கணுமே, அவன் போய் அனுபவிக்கணுமே. அதனால ஹதீஸ்ல வந்திருக்குது, முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு விசேஷ காப்பீர்களுக்கு சொர்க்கம் துனியா தான். அவங்க தான் இங்கதான் இந்த கொஞ்ச நாள்ல தான் அவங்க ஏதாவது அனுபவிக்க போறாங்க. அவ்வளவுதான். பாவம், கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு நிரந்தரமா கஷ்டப்பட போறாங்க. நாங்க கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டு நிரந்தரமா சந்தோஷமா இருக்க போறோம். இதுதான் எங்களுக்கு அவருக்கு வித்தியாசம். நாங்க இங்கேயும் சந்தோஷமா இருக்கணும், இங்கேயும் எல்லாத்தையும் நினைச்சதை எல்லாம் செய்யணும், ஆசைப்படுறதை எல்லாம் செய்யணும், மௌத்துக்கு போறோம் ஓடுமேதான், அது ரெண்டும் நடக்காது. இங்க கொஞ்சம் கஷ்டங்களை, சிரமங்களை, சோதனைகளை பொறுத்து கொள்ளும். அமல் இபாதத் செய்வதால ஏற்பட்ட கஷ்டங்களை பொறுத்து கொள்ளும். பாவங்களை செய்யறதுக்கு ஆசை வருவது, சந்தர்ப்பம் இருக்கி, வாய்ப்பு இருக்கி, அப்ப அந்த டைம்ல பாவத்தை எங்களை பாதுகாத்துக் கொள்ள தவிர்த்து கொள்றதுனால ஒரு வகையான கஷ்டம் ஏற்படுவது. பாவத்தை தவிர்த்து கொள்வது கஷ்டம், நன்மை செய்யறதும் கஷ்டம். இந்த ரெண்டு கஷ்டத்துக்கு இடையில அல்லாஹ்வுடைய புறத்தை சில சோதனைகளும் வரும். அந்த கஷ்டங்களையும் பொறுத்துக் கொள்வோம். இப்படி மூணு வகையான கஷ்டங்களை பொறுத்துக்கொள்வோம். மூணு வகையான கஷ்டங்களை நாம பொறுத்துக் கொள்வோம். அமல் செய்யறதால் ஏற்படுற கஷ்டம், பாவங்களை விடுறதுனால ஏற்படுற கஷ்டம், பாவத்தை விடுறதுக்கு கஷ்டப்படணும், அமல் செய்யறதுக்கு கஷ்டப்படணும். இப்படி வாழ்ந்து கொண்டு போக்கல இடையில வேற ஜாதி கஷ்டங்கள் வருவது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுவது, நோய் துன்பங்கள் ஏற்படுவது, பல பிரச்சனைகள் வருவது. எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு, நல்லவர்களுக்கு இது நான் சொல்றேன். பெற்றவர்களுக்கு அல்ல, நல்லவர்களுக்கு. அதையும் அவங்க பொறுத்து இந்த மூணு வகையான கஷ்டங்களை பொறுத்து கொண்டு அதை அடிச்சு கொண்டு இந்த கொஞ்ச நாளை அழிச்சிட்டு போனமேண்டா இன்ஷா அல்லாஹ் வெற்றியே வெற்றி தான், சந்தோஷமே சந்தோஷம் தான்.
எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, நாங்க தான் சீராகும், எங்களோட வாழ்க்கையில தான் மாற்றங்கள் வரும். 5 விஷயம், அடிப்படையான விஷயங்கள். ஒன்று ஈமான், அடுத்தது இபாதத், ஈமானியாத், இபாதத், முஆமலாத், முஆஷராத், அக்லாக்கியாத். இந்த 5லையும் முழு கவனம் செலுத்தும். 2ல கவனம் செலுத்தி 3 விட்டா கஷ்டம். 4ல கவனத்தை செலுத்தி 5வது ஒன்றை விட்டுட்டோம் என்று அதுல புறப்பாடு நடந்தா அப்பயும் நஷ்டம், அப்பயும் சொர்க்கம் போவீங்க. ஆரம்பத்தில் 5லையும் முழு கவனம் செலுத்துவோம். முதலாவது ஈமான், பவுண்டேஷன். பில்டிங்ல எத்தனை தட்டு ஏத்துறதுக்கு பவுண்டேஷன் ஒழுங்கா இருக்கணும். ஒரு தட்டுக்கு பவுண்டேஷனை போட்டு 4 தட்டு ஏற்றினா என்ன கதை? எல்லாம் சேர்ந்து கபூல் போயிட்டுருவான். பவுண்டேஷன் எந்த அளவு உஜாரா இருக்குதோ, உறுதியா இருக்குதோ, அதுக்கேற்ற மாதிரி கட்டடங்களை மேல் மாடிகளை ஏற்றிக்கொண்டே போவேன். வேண்டிய பாரம் கொடுக்கு, பாரத்துக்கு அளவு இருக்கு, அந்த அளவு பாரம் கொடுக்கு. இதே போல உத்தர ஈமான் தான். ஈமான் என்றது, பவுண்டேஷன் என்றது கண்ணுக்கு விளங்குறோம் தானே. இந்த விழுந்த பவுண்டேஷன் கண்ணுக்கு விளங்குதான், கண்ணுக்கு மறைவானது பவுண்டேஷன், கண்ணுக்கு மறைவா தான் இருக்கு. அது மறைஞ்சு இருந்து கொண்டுதான், அது மறைவாக உறுதியாக இருக்கிறதுனால தான் இந்த வெளிரங்க இந்த கட்டடம் எல்லாம் இவ்வளவு கவர்ச்சியாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கு. பவுண்டேஷன் எல்லாம் வெளியே வந்தா எனக்கு மேலதான்ப்பா பில்டிங்கே இருக்கு, நான் இந்த மறைஞ்சு கொண்டு இருக்கேன், நானும் வெளியே வரணும் வேண்டு. பவுண்டேஷன் வெளியே வந்தா பில்டிங் எல்லாம் கீழே போயிட்டு, பவுண்டேஷனை கண்ணால பார்க்கல. இதே போல ஈமான், அதுதான் அசல். அந்த ஈமான் என்றது கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல. ஈமான் என்றது போலைய போல, வெட்ட போல, அல்லது மரத்தை போல, அல்லது வேறொண்ட போல சொல்றதுக்கு இல்லை. ஈமான் என்றது நூர், வெளிச்சம். அத கண்ணால பார்க்கல. கரண்ட இந்த ஃபேன் சுத்துது, இதெல்லாம் நடக்குது வேளாண் சோழத்திலே. ஏசி வேலை செய்யுது, எவ்வளவு பெரிய வேலை எல்லாம் கரண்டால நடக்குது. அதை கண்ணால பார்க்கணும், நான் போய் தடாவி பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், இதாக்கினா என்ன நடக்குது? அவரும் போயிட்டு சேர்ந்துருவார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அது கண்ணுக்கு மறைவா தான் இருக்கு. அதாலதான் இவ்வளவு பெரிய வேலை நடக்குது. இதே போல ஈமான் என்றது நூர், நூருன் அலா நூர், யஹ்தில்லாஹு லிநூரிஹி மை யஷா. அது வெளிச்சம். அல்லாஹ் யாருக்கு நாட்டானோ அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறான். ஹிதாயத் என்ற நூறு அல்லாஹ் கொடுக்கிறார். அப்ப எந்த அளவு அந்த ஈமான், அந்த ஒளி, அந்த நூர், அந்த வெளிச்சம் பிரகாசமாக இருக்குமோ, அதிகமாக இருக்குமோ, அந்த அளவுக்கு அவருடைய உறுப்புகள் இருந்து வெளியாகிற செயல்கள் நல்லதாக இருக்கும். அவருடைய இபாதத்தில் சிறப்பாக இருக்கும். அவருடைய கொடுக்கல் வாங்கல் முஆமலா சிறப்பாக இருக்கும். அவருடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவருடைய குணங்கள் நல்லதாக இருக்கும். அந்த ஈமான் தான் அசல். அது கண்ணுக்கு மறைவானது. எப்படி ஒரு மரத்துடைய வேர் பூமிக்கு உள்ளதான் இருக்கு, பூமிக்கு வெளியேறி காண இயலாது. எந்த அளவு அந்த வேர், அந்த மரத்துடைய வேர் ஆழமாக பதிஞ்சிருக்கிறதோ அந்த அளவு மரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, மரம் உறுதியாயிருக்கு. அந்த அளவு மரம் உறுதியாயிருக்கும். காற்று பூக்கும், காற்றும் கனிகளை கொடுக்கும் மக்களுக்கு. அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தையிபத்தன் கஷஜரத்தின் தையிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة
طيبة أصلها ثابت وفرعها في السماء. நீங்க பார்க்க இல்லையா, நீங்க சிந்திக்க இல்லையா, நீங்க விளங்க இல்லையா என்று குர்ஆன் கேட்கிறேன். كيف ضرب الله مثلا كلمة طيبة. அல்லாஹ் தஆலா எப்படி உதாரணம் சொன்னான் என்று நீங்க யோசிக்க இல்லையா, சிந்திக்க இல்லையா? எப்படி அல்லாஹ் உதாரணம் சொன்னான் என்று சிந்திக்க இல்லையா? எதுக்கு உதாரணம்? كيف ضرب الله مثلا كلمة طيبة. கலிமா தையிபாவுக்கு எப்படி அல்லாஹ் உதாரணம் சொன்னான் என்று நீங்க யோசிக்க இல்லையா? கலிமத்தன் தையிபத்தன், மனமான கலிமா. கலிமா தையிபாண்டா என்ன? மனமான கலிமா. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமத்தன் தையிபத்தன் அஸ்லுஹா சாபித்துன். என்னது? கலிமத்தன் தையிபத்தன் கஷஜரத்தின் தையிபா. கலிமா தையிபாவுக்கு, மனமான கலிமாவுக்கு உதாரணம் ஒரு மனமான மரத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. கஷஜரத்தின் தையிபா. ஷஜரா என்ன? மரத்துக்கு சொல்றது. தையிபா என்ன? மனமான மரம். அந்த மரத்தை பத்தி சொல்ற அஸ்லுஹா சாபித்துன். அதனுடைய வேரிலே பூமியில ஆழமாக பதிஞ்சு உறுதியாயிருக்கு, வேறு உறுதியாயிருக்கு. அதனுடைய கிளைகள், கொப்புகள் வானத்துக்குள்ள படர்ந்து அந்த மரம் அல்லாஹ்வுடைய அனுமதியோட, குர்ஆனை பாருங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியோட அது மக்களுக்கு பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு மரம் காக்கிறேன்னா அல்லாஹ்வுடைய அனுமதியோட தான் காக்கிறேன். ஒரு மரம் காக்கிது இல்லைன்னா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லை, அதனால காக்க இல்லை. நீங்க என்ன புகழைய என்னத்தை போட்டாலும் நாங்க நீங்க அது காக்கியா அல்லாட அது கட்டளை இருக்கணும். அதுக்கு காக்கிறது அப்படி பார்க்கறது நல்லா சாட்ட வாட்டமான மரமா இருக்கும். சிலது மரம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி, ஆனா காய் இல்லை, அந்த மரத்துல காய் இல்லை. அப்படி அல்லாஹ் எங்களை ஆக்கிடக்கூடாது. சில மரம் பார்க்கறதுக்கு மெல்லிசா இருக்கும், நல்ல காய் நல்லா பூத்து குலுங்கி காட்டி கொண்டிருக்கும். அதனால வெளிரங்கத்தை வச்சு முடிவு செய்யல, வெளிரங்கத்தை வச்சு யாரையும் முடிவு செய்யல. நல்ல உத்தரம் பெருப்பம் மாப்பிள்ள 4க்கு 4 அல்ல, 4க்கு 8 வேலை இல்லை. சிலவர் சொல்றாரு மாப்பிள்ள சும்மா 4க்கு 4 குணம் இல்லைண்டா 4க்கு 10 வேலை இல்லை. குணமில்லாத மாப்பிள்ளையில எந்த கயிறும் இல்லை. எவன்கிட்ட குணம் இல்லையோ அவன்கிட்ட எந்த நலவும் இல்லை. மேலான ஒசரத்துல விஷயம் இல்ல, பெருப்பத்துல விஷயம் இல்ல, அவங்க வாக்கு போக்குல விஷயம் இல்ல, அவங்க கல்வியில விஷயம் இல்ல, அவங்க படிப்பு அறிவுல விஷயம் இல்ல. ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமைய போறது குணத்தை வச்சுதான், பணத்தை வச்சு அல்ல. நல்லா விலகிக்கொள்ளோட எல்லாரும். ஒவ்வொரு வாப்பமாரும் பொறுப்புதாரிகள். கண்டவனுக்கு நின்றவனுக்கு முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அல்லாட்ட மாற்றிக்கொள்ள கூடாது. யார் பாப்பமார் பொறுப்புதாரிகள். பாப்பத்தான் வலியெல்லாம் பொறுப்புதாரி. பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்த்து ஓத படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு இடத்துக்கு கொண்டாந்து 20-22 வயசு வரைக்கும் கெட்டி காத்து இப்ப இவங்க கையில இருக்கிற பொறுப்பை இவர் ஒப்படைக்க போறார். ஒருத்தர கையில முழு பொறுப்பை கையில ஒப்படைக்க போறார். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு, முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு நாங்க விரல் அடிச்சு கொண்டு இருக்க கூடாது. இன்டர்வியூ பண்றேன்னு வாங்கலே, நாங்க அதுல புத்திமதி சொல்லணும். எங்க போறாங்க வராங்க, இவங்களோட தொடர்புகள் எப்படி, இவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி, அதை கண்காணிக்கத்தான். முடிச்சு கொடுத்துட்டானே, எங்களோட மண்டை குத்து முடிஞ்சுட்டானே, பொறுப்பு முடிஞ்சுட்டானே அப்படி இருக்கலாது. வருமானம் எப்படி போறார், எங்க போறார், என்ன சம்பாதிக்கிறார், எப்படி வருமானங்கள், இவரோட தொடர்புகள் எப்படி, மவள் எப்படி இருக்கிறா, தீனோட இருக்கிறாவா, தொழுறாவா, இவட போக்குவரத்து எப்படி, இவட தொடர்புகள் எப்படி, எல்லாம் கவனிச்சு கொள்வோம். பொறுப்பு முடிஞ்சேன்னு சும்மா கேள முடிச்சு கொடுத்தேன், அது வேற. அது இல்லாம அவங்களோட வாழ்க்கை விஷயத்துல நாங்க எடுக்கிறோம்.
அவங்க எங்கேயாவது போக விரும்புறாங்க, பல நாடுகளுக்கு போக விரும்புறாங்க, அங்க போயிட்டு தான் இருக்க விரும்புறாங்க, சம்பாதிக்க விரும்புறாங்க, பயணங்கள் போக விரும்புறாங்க. அதுல நாங்க கையடிச்சு கொண்டு எங்க போறீங்க, எங்க வாரீங்க, என்ன இவ்வளவு குளிக்கிறீங்க, அது செய்றீங்க, இது செய்றீங்க, இதெல்லாம் எங்கட வேலை. அது அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துடணும். ஆனா கண்காணிச்சு கொள்ளும். இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ், நிறைய தலாக் நடக்குது உமா அப்பா கையாளி. முந்தி காலத்துல முடிச்சு கொடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்குலையும் நாங்க கஞ்சக்காரனாவும் டோப்காரனாவும் அப்படித்தானே அதிகமான ஆளாத்து இருந்துச்சு. ஆனா இந்த பிள்ளையில முடிச்சு கொடுத்தா, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்படி ஒருத்தரை முடிச்சு கொடுத்தா அந்த பொம்பளை பிள்ளைகளும் உமா வாப்பா முடிச்சு தந்தாங்களே, அடிய பட்டுக்கொண்டு ஒத்தைய பட்டுக்கொண்டு கஷ்டங்களை சகிச்சு கொண்டே பொறுமையோட காலத்தை கழிச்சாங்க. இப்ப முடிச்சு கொடுத்த உமா வாப்பாவே நீ விட்டுட்டு வா என்றாங்க பொம்பளை பிள்ளை. நீ சும்மா நாயாவ தேவையில்லை, நீ சும்மா அப்படியாவ தேவையில்லை, நீ வா. இன்னைக்கு ஹாலாத்தூர் அப்படிதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான், புதிய விஷயங்கள் இல்லை. எனவே வெளியே வரக்கூட பொறுப்புதாதியாகும். பாப்பா நல்லா அலசோணும், நல்லா ஆராயோணும், நல்லா தேடணும், மாப்பிள்ளையோட கூட்டாளி மாதிரி யாருன்னு பார்க்கணும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி என்று பார்க்கணும், அவங்களோட தொடர்புகள் எப்படி இருக்கேன்னு பார்க்கணும், வருமானங்கள் எப்படி இருக்கேன்னு பார்க்கணும், இதெல்லாம் தேடணும். சும்மா லண்டன்ல இருந்து வந்தாரு 2 கிழமையில அவரு போகணுமா, அவசரமா முன்னோட்டு தேவையா, தடபட கல்யாணம் விளைவிக்கிறேன், அது தடபடே இல்லாம போயிடுச்சு. அவரோட கல்விக்காக அவரு மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறாரா, 5 லட்சம் சம்பாதிக்கிறாரா, சம்பாதிப்பெல்லாம் 2வது ஒரே பாப்பம் சம்பளையும் சோத்தையை திட்டு கொண்டாவது நிம்மதியாயிட்டு ஒண்ணுமே. அதுதான் நாங்க சொல்றது, நிம்மதி என்றது எதால கிடைக்கும், நிம்மதி என்றது நல்ல குணத்தால தான் கிடைக்கும். தெளிவான விஷயங்கள். கண்ணியமான நபி எங்களுக்கு சொல்லி தந்த புத்திமதியை போல புத்திமதிகள் உலகத்துல யாரும் சொல்றேன். நாங்க நபிய விளங்க இல்லை, நபியுடைய மகத்துவம் எங்களோட உள்ளத்துல வரை இல்லை, நபியுடைய மஹப்பத் எங்களோட உள்ளத்துல வரை இல்லை. பிள்ளைகளுக்கு நபியுடைய மஹப்பத்தை உண்டாக்குது சின்ன வயசுல. அந்த ஆக்டர்ஸையும் இந்த அவனையும் இவனையும் எல்லா பேரையும் பாடம். ஆனா மேலாண் பிள்ளைகளுக்கு நபியதா நபியுடைய தொடர்பு, நபியுடைய அறிமுகம், நபியுடைய விளக்கங்கள் இல்லை, நபியுடைய சுன்னத்துடைய முக்கியத்துவங்களும் இல்லை. ஏன் உங்களோட வாழ்க்கையில நான் என்னையும் உங்களையும் பேசுவோம், நாங்க வெளியில் உள்ளவங்கள 2வது பேசுவோம், நாங்க தான் நீங்க ஒன்று கூடிக்கிறோம். நாங்க இந்த ஒரு இன்னைக்கு ஒரு 300 பேர் இருக்கிற வேண்டாம், இந்த 300 பேருக்கு 300 குடும்பம் இருக்கேண்டா, இந்த 300 குடும்பம் சீராவினாலே போது பெரிய மாற்றம் உண்டாது. அப்படித்தான் நாங்க இந்த 300 பேர்ல ஒரு மாற்றம் வந்தாலே பெரிய மாற்றம். பொதுவா பயான்கள் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்போல சொல்லி வச்சமாய் அவருக்கே தான் கொடுத்தாரு, சொல்லி வச்சமாய் அவருக்கே தான். இவர் அவருக்கு எது யோசிக்கிறார், அவர் இவருக்கு எது யோசிக்கிறார், யாரு திருந்த போறா? பயான் பண்ணினவரும் திருந்த மாட்டார், பயான கேட்டவரும் திருந்த மாட்டார். ஏன்னா எல்லாம் திருப்பி விட்டு இது அவருக்கு, இந்த பேச்சு அவருக்கு, அந்த பயான் இவருக்கு, இப்ப சொன்ன கருத்து அவருக்கு, என்ன எல்லாம் மாத்தி விட்டா திருத்தம் வராது. இது எனக்கு. அதனால்தான் ஜும்மால உலமாக்கள் வசியத் செய்யறா, முதலாவது எனக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு முதலாவது பேசுறவங்க. ஏன்னா அவரது கால் தான் விஷயம் கிட்டே, அவரது வாய்க்கு ஆக கிட்டேங்கிற அவரது கால், மக்களோட காலையெல்லாம் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. பேசுற பேச்சு முதலாவது எங்களுக்கு. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு வாப்பாவை பொறுத்த வரையில அவர் பொறுப்புதார். அப்ப ஒரு கல்யாணத்தை பிள்ளைக்கு முடிச்சு கொடுக்க போல நல்ல தேடி பார்த்து விளங்கி, ஏன்னா அங்க இருந்து தான் ஆரம்பிக்கும் வாழ்க்கை, ஆரம்பிக்க அங்கே தான். ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணு அமைஞ்சா, ஒரு சாலிஹான ஒருத்தருக்கு சாலிஹான ஒரு பெண் அமைஞ்சா, நல்ல குணமுள்ள ஒரு மாப்பிள்ளைக்கு நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணு அமைஞ்சா, அந்த 2 பேர்லையும் தான் ஆரம்பிக்குது ஒரு குடும்பம், ஒரு பரம்பரை உருவாகும். அங்கேயும் தான் அது ஒழுங்கு அமையும். பிள்ளைகளை பத்தி யோசிக்கிறோம், கட்டாயம் பிள்ளைகளை பத்தி நாங்க யோசிக்கணும். ஆனா பிள்ளைகளுக்கு கிடைக்குது இந்த உமாவாக தானே. அப்ப இந்த ஆரம்ப தொடர்பு நல்லதா இருக்கும். உம்மா பாப்பா நல்லவங்களா இருந்தா, நல்ல குணமுள்ளவங்களா இருந்தா, பேணுதலானவங்களா இருந்தா, பக்குவமானவங்களா இருந்தா, அமல்பாதத்துள்ளவங்களா இருந்தா,
அவங்களால கிடைக்கிற பிள்ளைகளை அவங்க அதே அமைப்புல தான் வழி நடத்துவாங்க. அது 2 பிள்ளையா இருக்கலும், 5 பிள்ளையா இருக்கலும், 10 பிள்ளையா இருக்கலும், எந்த அளவு அவங்க அதுக்காக முயற்சி செய்யறாங்களோ, எந்த அளவு பிள்ளைகளை பெற்றுக்கொள்றாங்களோ, எந்த அளவு அந்த பிள்ளைகளோட கஷ்டப்படுறாங்களோ, தியாகம் செய்யறாங்களோ, அந்த பிள்ளைகளை ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில வழி நடத்துவாங்களோ, அதை செஞ்சாலும் எங்களோட ஆசிரியத்தை பெருசா சம்பாதிக்கிறேன். நான் சொல்றேன், நாங்க ஒன்றையும் சாதிச்சது இல்லை. என்னத்த செஞ்சோம்? பிள்ளைகள் முந்தி காலத்துல எங்களோட பெற்றோர்கள் எடுத்தா 8 புள்ள, 10 புள்ள, 12 புள்ள, 15 புள்ள என்ன அப்படியாவது செஞ்சாங்க. பிள்ளைகளையாவது பெற்றாங்க. வருமானங்கள் இன்றைக்கு மாறி இருக்கே இல்லை. எங்கட இந்த வாழத்தோட்ட ஏரியா ஒரு 40-50 வருஷத்துக்கு முந்தைய எப்படி இருந்துச்சு வேளாண்? அது நாங்க ராஜகிரியை எங்கட ஏரியாவும் தான். அந்த வரிசை செவரு, அந்த ஓலையை நெய்யறதுக்கு அது வருஷத்துக்கு ஒருக்கால் நெய்யணும். அந்த வரிசை செவருக்கு அந்த பம்பை வெட்டி துண்டு துண்டா அதை கட்டி அந்த மண்ணை குலைச்சி அந்த மண்ணை தான் வைக்கிறது, அந்த மண்ணால தான் பூசுறது. எங்கட கண்ணால கண்டது. கிணத்துல போயிட்டு தான் தண்ணி எடுக்கணும். அந்த 8-10 பிள்ளைகள்ட்ட உடுப்பு கழுவணும் கிணத்து தண்ணியால. அந்த தண்ணி எடுக்கணும். அந்த அந்த புடவைகளை போட்டு அந்த துணிமணிகளை அந்த சௌக்கரம் பூசி எல்லாம் முதலாவது சைடு தாக்கி, அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா தப்பி, அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா உரசி, அதுக்கு பிறகு அது தண்ணி ஊற்றி 3 தண்ணியை ஊற்றி கழுவி எடுக்க போல மாற பிட்டோண்டு வந்துடும். தேங்காய் திருவுறோம், அந்த மாவை இடிச்சு எடுக்கணும், அந்த அடுப்பை ஊறி கீறி அந்த மட்டையை அந்த அந்த அதாவது சிரட்டைகளை போட்டு என்னத்தையோ போட்டு புக்கால்னா அதை இதை போட்டு அழுந்து முடிஞ்சு அடுப்பை ஆக்கி எடுக்க போல. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் சின்ன வருமானங்கள். ஒரு நேரம் சாப்பாட்டா இன்னொரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த எல்லா நெருக்கடி கஷ்ட எதிர்காலத்தில் அப்படி இருந்தும் கூட அந்த பெற்றோர்கள் இப்படியாவது வேலை செஞ்சாங்க. 10 பிள்ளைய பெற்றாங்க. அந்த பிள்ளைகளை பெற்றுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. தெரிஞ்ச மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைக்கு மாதிரி பெரிய விளக்கங்கள் அந்த காலத்துல இங்க இல்லை. இப்ப விளக்கம் கூடித்தானே குழப்பமா இருக்கு. பிரச்சனை அங்கதானே இருக்குது. எவ்வளவு ஒற்றுமை, எவ்வளவு மஹப்பத், எவ்வளவு குடும்பங்களுக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் உதவியா இருந்தாங்க. மேலான கண்ணியம் எவ்வளவு வசதி குறைய இருக்கையோ அந்த அளவு கயிறுகள் தான் இருக்கு. எந்த அளவு வசதி வர ஆரம்பிக்குதோ பொறாம வரும், போட்டி வந்து உள்ளங்கள் பிரிய ஆரம்பிக்கும், குடும்பங்களுக்குள்ள பிரிவினை நிச்சயமா தான் நடக்கும். அதுதான் நபி சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்களோட இந்த வறுமையான நிலைமையை பத்தி நான் பயப்பட இல்லை. எனக்கு பயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வசதி வாய்ப்பு வார்த்தை தான் நான் பயப்படுறேன். மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும் வலக்கின் யக்ஷா அன் துபஸத் அலைக்கும் الدنيا كما بسطت على من كان قبلكم فتنافسوها كما تنافسوها فتهلككم كما أهلكتكم. உங்களுக்கு முந்தி வாழ்ந்தவங்களுக்கு அவங்களோட அழிவு நாசத்துக்கு காரணமா அமைஞ்சதே அவங்களுக்கு இருந்த வசதி வாய்ப்பு தான். அதனால உங்களுக்கும் அப்படி வசதி வாய்ப்புகள் வந்து நீங்க அதுல மூழ்கி அதுல போட்டி பொறாமைகள் வந்து உங்களுக்குள்ள பிரச்சனைகள் உண்டாகி நீங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்து அதால நீங்க அழிஞ்சு போயிடுவீங்களோ, அல்லாஹ் உங்களை எல்லாம் அழிச்சு போடுவானோ என்ற பயம் தான் எனக்கு. அப்படி இல்லாம நீங்க சாப்பாடு இல்லாம மயங்கி முழுந்து கொண்டிருக்கிறீங்க. உடலை மறைஞ்சு அவர் உடுப்பு இல்லை. மஜ்லிஸ்ல இருப்பாங்க சஹாபாக்கள்ல சிலவங்க, மேலாடு இல்ல. மேலாடு நபியுடைய மஜ்லிஸ் தூணுக்கு மறைஞ்சு இருப்பாங்களா? தூணுக்கு கவராக இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு மேலுடுப்பு இல்லை. அது அந்த டைம்ல என்ன கொடுத்தாங்களோ மேலாடு இல்லை. சஹாபி கல்யாணம் முடிக்க தயாராகிறார். ஒரு பெண்ண நபி கேட்டாங்க, மகர் கொடுக்க என்ன இருக்கேன்னு. மகர் மாப்பிள்ள தானே கொடுக்கணும், எடுக்கிற இல்லை. இஸ்லாமிய முறை எடுக்கிறதாலே கொடுக்கிறது தானே. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, தேடி பார்த்துட்டு வாங்கடா. எல்லாம் தேடி பார்த்துட்டு வந்தா ஒன்று கிடைக்க. அது போல அவர் சொன்னார், யாருக்குள்ள உடுத்திக்கிற காரணம்
அவர்கிட்ட சாரத்தான் இருக்கு, மேலானே இல்லை. இந்த அதை சொல்லியிருப்பார். அந்த டைம்ல என்னத்த உடலை அரசியலுக்கு மேலே இச்சோ அது அடிச்சு அவர் சாரத்தான் இருக்கிறார். சாரத்தை காட்டி மகர் கொடுத்தா கொடுக்கிறது ஒன்றும் இல்லை. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, அப்படி இல்லாத ஒருத்தத்தை தான் கேட்டாங்க, உனக்கு குர்ஆன்ல என்ன சரி பாடம் இல்லை, இந்த சூறாக்கள் ஆயத்துகள் சொன்னால் அதுல ஒரு புகாரியுடைய ரிவாயத் படி 20 ஆயத்துகளை அந்த பெண்ணுக்கு நீங்க படிச்சு கொடுக்கணும், அதை நீங்க கற்றுக் கொடுக்கணும். அந்த கற்றுக் கொடுப்பதை மகராக வைத்து நிக்கா செஞ்சிருக்காங்க. அந்த நிலைமை சாபாக்கள் நிலைமை அவ்வளவு கஷ்டம். யோசிச்சு பாருங்க. மேலாக எல்லா கயிறும் இருக்கு, எல்லா வெற்றியும் இருக்கு, எல்லா முன்னேற்றங்களும் இருக்கு, எல்லா கயிர் பறக்கத்துகளும் இருக்கு. எதுல தெரியுமா? கஷ்டங்கள்ல, சிரமங்கள்ல, சோதனைகள்ல, பசிப்பட்டீங்க தான். இது நான் சொன்ன கருத்து, நான் சொல்ற கருத்து அல்ல, சஹாபாக்களோட கருத்து. வஜத்னா கைரல் கைரி ஃபில் குர்ஹி வஷ்ஷித்தா. சஹாபாக்கள் 23 வருஷம் அவங்களோட உழைப்புக்கு பின்னால அவங்களோட அனுபவங்களை, அவங்க பார்த்த உதவிகளை, அவங்க பெற்றுக்கொண்ட கண்ணியங்களை எதால பெற்றுக்கொண்டோம் என்று எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்க எங்களுக்கு கிடைச்ச உதவி உங்களுக்கு கிடைக்கணுமா? எங்களுக்கு கிடைச்ச கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணுமா? நாங்க அனுபவிச்சத நீங்களும் அனுபவிக்கணுமா? எதால அனுபவிக்கணும் தெரியுமா? நாங்க எல்லாம் எதால தெரியுமா இதெல்லாம் அடைஞ்சோம்? வஜத்னா கைரல் கைரி ஃபில் குர்ஹி வஷ்ஷித்தா. கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் நஃப்ஸுக்கு வெறுப்பானவைகள். கஷ்டம் எல்லாம் நஃப்ஸுக்கு வெறுப்பு தான். கஷ்டம் என்றால் வெறுப்பு தான். நோய் துன்பங்கள் என்றால் வெறுப்பு, பசி பட்டணி என்றால் வெறுப்பு, எளிமை என்றால் வெறுப்பு, வெறுப்பு தானே. அதெல்லாம் இந்த கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகளை கொண்டுதான் நாங்க இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் அடைந்து கொண்டோம். உங்களுக்கும் நீங்க எங்கட பேரை கேட்டா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றீங்களே, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ளட்டும் என்று சொல்றீங்களே, அந்த இடத்துக்கு வந்தது தியாகங்களால், கஷ்டங்கள், சிரமங்களால், சொகுசால் அல்ல. நல்லா திண்டு, நல்லா குடிச்சு, நல்லா உடுத்து, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கைகளால நாங்க இதாதே இல்லை. நாங்க பசி பட்டணியால தான். நபியும் அப்படித்தான், சஹாபாக்கள் நபி முன்மாதிரியாக இருந்தார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால தான் நாங்க முன்மாதிரியாக யார் எடுத்துக்கொள்வோம்? சஹாபாக்கள். இந்த நேற்று முந்தினாத்து வந்துட்டு போறவங்க அல்ல. இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லுவான், நாளைக்கு இன்னொரு கருத்தை சொல்லுவான், முந்தநாத்து இன்னொரு கருத்தை சொல்லிப்பான், படுத்தி கற்றுக்கொண்டே இருப்பாங்க. கருத்துகள் மாறிக்கொண்டே இருக்கு. யாரையும் பின்பற்ற தேவையில்லை. எங்களுக்கு முன்மாதிரி சஹாபாக்கள், நபியும் தோழர்கள், நபி தோழர்கள். அதனால தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத். நீங்க யாரையாவது பின்பற்ற விரும்பினா மௌத்தாவினவங்களை பின்பற்றுங்க, ஹயாத்தோட இருக்கிறவங்களை பின்பற்றவானம். ஃபஇன்னல் ஹய்ய லா துஅமனு அலைஹில் ஃபித்னா. ஹயாத்தோட இருக்கிறாரே அவர்த விஷயத்துல எந்த நம்பிக்கையும் இல்லை. ஃபித்னாக்கள் உண்டாக்க மாட்டார், குழப்பங்கள் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை இல்லை. அந்த செய்ய மாட்டார் என்று எங்களுக்கு உறுதியா சொல்லலாம். ஏனென்றா அவரால் குழப்பங்கள் உண்டாவே இல்லை. அவர் பித்னாக்காரரா மாறியலும். இன்றைக்கு அவுலியாமா இருந்து நாளைக்கு ஷைத்தான் மாதிரி ஆவேன். அதனால ஹயாத்தோடு இருக்கிறவங்களை பின்பற்றாம மௌத்தாவினவங்களையே பின்பற்றுங்க. மௌத்தானவங்கள்ல பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவங்க யார் தெரியுமா? உலாயிக அஸ்ஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் நபி தோழர்கள், சஹாபாக்கள். ஏனென்னா கானு அபர்ர நாஸ் குலூபா. அவங்க நல்ல கல்புள்ளவங்களா இருந்தாங்க. சஹாபாக்கள் கல்பு வெளிச்சமானவங்களா இருந்தாங்க, உள்ளங்கள் ஒளிமயமானவர்கள். ஆழமான அறிவுடையவர்கள். சும்மா 4 ஹதீஸ படிச்சு கொண்டு 4 ஹதீஸ பாடமாக்கி கொண்டு அவரை விட்டா யாரும் இல்லை, அவர் பெரிய முஃப்தி, கூகுள் முஃப்தி மாதிரி தான் கூட யாரும்.
முந்தைய ஒரு பேர் ஒரு ஹசரத்துக்கிட்ட பேசி அதில் எங்களோட பிள்ளைக்கு பேர் ஒன்று வைக்கணும் எழுதிட்டாங்களே, கருத்தோடு எழுதிட்டாங்க. அவர் ஒரு 4-5 பேர் எழுதி கொடுப்பார், கருத்தெல்லாம் எழுதி கொடுப்பார். அதை பார்த்து கேட்டு 4 பேர்த்த விலைக்கு செய்வாங்க. இப்போ எல்லாம் ஒரு ஹசரத்து தேவையில்லை, கூகுள் போயிட்டாச்சு, பேர் எடுத்தாச்சு, வச்சாச்சு. எல்லாம் ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு சொல்றாங்க, இது என்ன இந்த பேரை வச்சுக்கிறீங்க, இப்படி கூப்பிடுறீங்க, இத கருத்து என்னண்டா அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். கூப்பிடுற முறையை பார்த்தா அந்த கருத்துக்கு மாற்றமா இருக்கு. நல்ல குப்புற கருத்து. பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வைங்கன்னு சொன்னதுக்கு காரணம், நல்ல பேர் என்ன, நல்ல கருத்துள்ள பேர். நல்ல பேர் என்ன கருத்து, நல்ல கருத்துள்ள பேர். நல்ல கருத்துள்ள பேரை வைக்க சொல்றாங்கன்னா அந்த பிள்ளைய அல்லாஹ் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவான். பேருக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைய எல்லாம் மாற்றுவான். அதுக்குதான் அப்படி வைங்க. நீங்க பாருங்க, பலர்களும் அப்படி இருக்கிறாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி சிலவங்க வைக்கிறாங்க, சிலவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். அம்மார் வச்சுக்கிட்டாங்க. அம்மார் என்ன மிகப்பெரிய திறமசாலி, அவரை பார்த்தா அப்படிதான் இருப்பார் சொல்லி. இப்படி பல பேர்கள், அந்த பேரெல்லாம் வாசிக்க போன வேண்டாம், சுபமாக இருக்கும். அதனால மேலான சோழர்களே நல்ல கருத்தை தான் பார்க்கணும். இப்ப எல்லாரும் யோசிக்கிற எங்களோட ஏரியாலே யாரும் வைக்காத பேர், அப்ப இது மிருகங்களோட பேர் தான் வைக்க வரும். ஏன்னா ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிறான். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி அதெல்லாம் எங்களுக்கு ஒரு உம்மா வாப்பட கட்டாய கடமையில உள்ளது தான் பிள்ளைக்கு நல்ல பேர் வச்சு நல்ல விலகி போலவும் இந்த விஷயங்கள். நாங்கள் சும்மா பயான் என்று இதனால சொர்க்கத்தை நரகத்தை மட்டும் பேசி எங்களை அன்றாட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்வது. எங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது. தெரியாத விஷயம், விளப்பம் இல்லாத தெரியாம நாங்கள் செய்யற விஷயங்கள் பல தெரிஞ்சு கொண்டு வேண்டாம் அதை ஒழுங்க செய்யும். எல்லாருக்கும் தெரிஞ்சோடு வேண்டிய ஆசை இருக்கு, எல்லாருக்கும் நல்லவங்கள் ஆகணும் வேண்டிய ஆசை இருக்கு, எல்லாருக்கும் முன்னேறும் வேண்டிய ஆசை இருக்கு, எல்லோருக்கும் அல்லாத நெருக்கம் பொருத்தம் கிடைக்கும் வேண்டிய ஆசை இருக்கு. இல்லாதவங்க யாரும் இன்னைக்கு வந்து இல்லை. இதை வந்திருக்கிறவங்க எல்லாம் தேவையோடு வந்திருக்கிறார், நேர காலங்கள் ஒதுக்கி வந்திருக்கிறார். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா வீட்டுக்கும் டெஸ்ட் செஞ்சிருக்கிறார். ஆனா அல்லாஹ் நாடின சீதைகள் கொஞ்சம் பேர் வந்தீங்க. அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்யும். அல்லாஹ்ட பார்வையில மேலான சகோதரர்களே, அவன் மன்னிக்கிறவன். மன்னிப்புடைய வாசலை தொடர்ந்து வச்சிருக்கான். சஹாபாக்கள் ஏதாவது பாரத் செய்து முந்தவங்க இல்லை, அவுளியாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் ஏதாவது அப்படியே மேலே கீழே இறங்கினவங்க இல்லை. அவங்க எல்லா ஜாயும் கூட்டும் போட்டவங்க தான். சஹாபாக்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தாலும் சரி, பெரிய அவுளியாக்கள் நாதாக்கள் ஃபுதைல் இப்னு இயாதுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க, இப்ராஹிம் இப்னு அத்ஹமுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்க, மாலிக் இப்னு தீனாருடைய வாழ்க்கை வரலாறுகள் எடுத்து பாருங்க. இந்த ஒவ்வொரு பெரியாரும் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சவங்க. ராபியத்துல் அதவியா பெண்கள்ல அந்த பொம்பளையோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. தினாலையும் ஹராத்திலையும் பாவத்திலையும் இரவ கழிச்ச பொம்பளை தவறுகளை உணர்ந்தாங்க, போற வழி தவறு என்று விளங்கினாங்க. இந்த வழியிலே போனா நான் போயிட்டு எங்கேயோ சேர்ந்துருவேன் என்று உணர்ந்தாங்க. அல்லாஹ் அந்த உதிப்ப உள்ளத்தை ஏற்படுத்தினார். திருந்தோணும் என்ற ஆசை இருந்துச்சு, ஒரு நல்லவன் ஆகணும் என்ற ஆசை இருந்துச்சு. அல்லாஹ் வழிகளை அமைச்சு கொடுத்தான். அதுதான் ஆக முக்கியம். ஏன்னா உங்களோட உள்ளத்துல நான் திருந்தோணுமே, நான் நல்லவன் ஆகணுமே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணுமே, நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணுமே, நான் ஒரு சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்தை அடையணுமே, நான் அல்லாஹ்வுடைய உதவிகளை நேரடியா பார்க்கணுமே, நான் அல்லாஹ்வுடைய வழியாக மாறணுமே, ஒரு அவுலியாவாக மாறணுமே. ஆசிரியர்கள் என்ன குறைஞ்சு போகுது, விரும்புறதுல என்ன குறைச்ச அதுல செலவு இருக்கியா? நான் விரும்புறேன், நான் நினைக்கிறேன், நான் ஆசைப்படுறேன், அதுக்கு ஒரு செலவு இல்லையே. அல்லாஹ் இந்த விரும்புறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கு, தேவை உள்ளவங்களுக்கு தான் வழியை காட்டுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிட்டான். வயஹ்தி இலைஹி மை யுனீப், யார் அல்லாஹ்வின் பக்கம் மீள்றாங்களோ, நல்லவன் ஆவல் மீது ஆசைப்படுறாங்களோ, அல்லாஹ் அவங்களுக்கு வழியை காட்டி கொடுக்கிறான். அதனால யாரும் நினைக்க கூடாது நாங்க எப்படி திருந்துறது, நாங்க எங்க திருந்த போறோம், நாங்க எங்க நல்லவனாக போறோம். நிச்சயமா எங்களை விட பாவத்துல பாத்திய பிடிச்சவங்களே அவுளியாக்களாக இருக்கிறாங்க, அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்றார். நாங்க எல்லாம் பெரிய ஆட்கள் இல்லை. அல்லாஹ்ட பாருங்க,
தௌபா செய்யும், இஸ்திக்ஃபார் செய்யும், நல்லவன் அவன் மீது ஆசைப்படும், அதுக்கேற்ற மாதிரி முயற்சிகளில் ஈடுபடும், நல்லவங்களோட பழகணும், நல்லவங்களோட தொடர்பு வைக்கணும், கூட்டாளிமார்கள் நல்லவங்களா இருக்கணும், அடிக்கடி இந்த குர்ஆன் ஹதீஸ் பயான்களை கேட்கணும், புத்திமதிகளை கேட்கணும், இன்ஷா அல்லாஹ் நல்லவங்களா. சில கெட்ட பழக்க வழக்கங்கள் எதையில பழகி கொண்டது மேலான எதையில பழகி கொண்டு என்னோட உடலுக்கு அதை பழகிட்டான், அவ்வளவுதான். சிலவங்க சொல்றேன் சிகரெட் அடிக்காம அவரு டாய்லெட்டுக்கு போவாரா, அப்படி ஒன்றும் இல்லை, அல்லாஹ் அப்படி ஒன்று வைக்க இல்லை. நாங்கள் நேற்றும் முதலாத்தும் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒருத்தரோடு இருந்து ஒரு 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 காக்கச்சா, அதாவது ஒரு மீட்டிங் ஒன்றில் இருந்தோம். ஏனென்றா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கிற நியத்தோடு இருக்கிறோம். வேளாண் சொல்லி அவங்கள எங்க திருத்துறது, நிறைய உமா வாக்குமா கவலைப்படுறாங்க. நான் முந்தநாத்து ஒரு பள்ளியிலேருந்து சுப வகரிப தொகுத்து வெளியே வாரேன். அந்த வாப்பா வந்து சொல்றாரு, அந்த மனுஷனை தொழுவிட்டு வெளியே வந்து அந்த எங்களை மவன்ட நிலைமை இப்படி, அங்க போட்டேன் ஓதுறதுக்கு 1 வருஷத்துல வந்துட்டான், இங்க போட்டேன் ஓதுறதுக்கு அதுல இருந்து 1 வருஷத்துல வந்துட்டான், பார்ட் டைம் மதரசால போட்டேன் அதுல இருந்து வந்துட்டான், 19 வயசு ஹசரத் இப்ப ஐஸ் அடிச்சு கொண்டு இருக்கிறார். பாப்பா சொல்றார், ரொம்ப வேதனையோடு சொல்றார், கண் கலங்கி கொண்டு சொல்றார். அவர் பேசிக்கொண்டு போக்கல என்கிட்ட சொல்றார், நான் ஹசரத் என் மனசை தொடர்ந்து சொல்றேன், இவன் மௌத்தா போனா நல்ல மனுஷன், இவன் மௌத்தா போனா நல்லவன் நினைக்கிறார். இந்த கொண்டாட்டி அழுது கொண்டே, மனைவி அழுது கொண்டே இருக்கிறார். ஜமாத்ல போனோம், கிட்டத்தட்ட சவுதிக்கு தமாம்ல வச்ச ஒரு சகோதரர், கொழுப்பை சேர்ந்த ஒரு சகோதரர், அவரும் நான் ஹசரத் இங்க செக்யூரிட்டி வேலை தான் செய்யறேன், பெரிய கஷ்டத்தோட செய்யறேன், இதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்பி என் மகன் இப்படி போயிட்டார், துவா செய்கிறார். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களை நாங்கள் எல்லாரும் கவலைப்படணும், நாங்கள் எல்லாரும் துவா செய்யணும். நாங்க எங்களோட முயற்சிகளை கொஞ்சம் கூட்டணும், நல்ல வழிகளை எங்களோட நேர காலங்களை செலவழிக்கணும். இந்த துனியாவுக்கு பின்னால போயிட்டு கண்டது ஒன்று இல்லை. கடைசியா கை சேதமும், கடைசியா கண்ணீரும், கடைசியா நோய் துன்பங்களும். அதே தான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச பணங்களை நோய்க்கு செலவழிச்சு அப்படியே மையத்து தான் விட்டுருவாரு. அப்படிதான் நீங்க ஆளா. அதனால வேளாண் இந்த சும்மாவே உள்ள சாப்பாடே நஞ்சா இருக்கிப்ப. ஒரு கோழியை தின்னேலா, ஒரு அரிசை தின்னேலா, ஒரு மரக்கறியை சாப்பிட்டா அதுக்கு அப்படி என்றாங்க இப்படி என்றாங்க, ஒரு தேத்தானிய சீனியை போட்டு குடிக்கலா, எல்லாத்துலயும் நஞ்சா கலந்து அப்படி சும்மா விற்கிற பொதுவா எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடே அதாலே உடல் நிலைமை எல்லாம் இப்படி ஆகுது. இந்த மாவை தின்னவானம் என்றாங்க, கோதம் மாவை, இந்த இப்ப உள்ள இந்த மாவு ஐட்டங்கள் பொதுவான அமைப்புல நஞ்ச தின்றது தின்னதுமா, அந்த அளவு இதுல கெடுதிகள் இருக்கின்றாங்க. இது நான் சொல்ற கருத்து அல்ல, படிச்ச மக்கள் சொல்றாங்க. சீனிய நஞ்சு சாமானத்துல தான் போட்டே இருக்கு. அப்ப சும்மா உள்ள சாப்பாடுகளே இப்படி நிலைமையில இருக்கேண்டா, இது எல்லாத்தையும் தாண்டி பேச்சு சில பாவினைகளை பாவிச்சா இந்த உறுப்புகள் எங்க தாங்க போகுது? எவ்வளவு நாளைக்கு தாங்கி பிடிக்கும்? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த சாஃப்டான குடல் எவ்வளவு சாஃப்டா இருக்கு, நுரையீரல் எவ்வளவு சாஃப்டா இருக்கு, ஈரல் எவ்வளவு சாஃப்டா இருக்கு, கிட்னி எவ்வளவு சாஃப்டா இருக்கு, இந்த உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகள் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு தான் தாங்கி பிடிக்கும்? அப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால இந்த உறுப்புகள் வேலை செய்யாம போய், இந்த உடல்ல சக்தி இல்லாம போய், இவர் நோயாளி ஆவி இவரால செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய இல்லாம போயிடும். மனைவியுடைய ஹக்க நிறைவேற்றலா, பிள்ளைகளுடைய ஹக்க நிறைவேற்றலா, இவருக்கு சம்பாதிக்கலா, இவருக்கு இவருடைய பொறுப்புல உள்ளவங்களை பிள்ளைகளை ஓத படிக்க வைக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள் இல்லை, இவர் கட்டிலுக்கு ஆவிடுறார், இவர் நோயாளி ஆவிடுறார், இவரை பார்க்கிறதா, இவருக்கே செலவுக்கு பெரிய ஒரு தொகை தேவைப்படுவது. எல்லாரும் எவ்வளவு நாளைக்கு பார்க்க போறாங்க? குடும்பம் உமா அப்பா எவ்வளவு நாளைக்கு பார்ப்பாங்க? சொந்த பந்தங்கள் எவ்வளவு காலத்துக்கு கவனிப்பாங்க, பார்ப்பாங்க, கேட்பாங்க, கை விட்டுருவாங்க. இந்த பொம்பளை ரோட்டுக்கு இறங்க வேண்டி வரும். இந்த பிள்ளைங்க ஓதல் படிப்புடைய நிலைமை என்ன? இந்த பிள்ளைங்க ரத்தியா நடிக்க ஆரம்பிக்கும், இந்த பிள்ளைகளுக்கு கெட்ட பழக்க வழக்கங்களை பழக ஆரம்பிக்கும், மாற்றமான வியாபாரங்களை செய்ய தள்ளியோடும். இப்ப
சல்லி சம்பாதிக்க வழி மாற்றமான வழியில சல்லி சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களால நாட்டுக்கும் பிரச்சனை, இவங்களால வீட்டுக்கும் பிரச்சனை, இவங்களால சமுதாயத்துக்கும் பிரச்சனை. அதனால கண்ணியத்துக்குரிய மேல எல்லாம் யோசனை தான் மனிதன். நாங்க இதை அடிச்சா இப்படி ஆகும் என்றது யோசனையோட சம்பந்தப்பட்டது என்று தான் அவர் விளங்கப்படுத்தினார். மிக முக்கியமான ஒரு சகோதரர், நல்லா படிச்சு இந்த ஸ்டேட்ல நல்ல மக்களுக்கு படிச்சு கொடுக்கக்கூடியவர், ஒரு வாலிபர். எல்லா மனிதன சிந்தனையோட தான் சம்பந்தம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, திருந்த ஏழாமே ஹிம்மத்து வெச்ச வேண்டா, உள்ளத்துல ஒரு உறுதி கொண்ட வேண்டா. உசுறு போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் கிட்ட மண்டாடி கொண்டே முயற்சியில இறங்கிட வேண்டா. அல்லாஹ் எங்களையே மாத்திடுவார். எல்லா பழக்க வழக்கங்களையும் விட ஒரு நல்லவன் ஆவே, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியான் ஆவே. என்னையால எனக்கும் பிரயோஜனம், என்னையால இந்த கொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு பிரயோஜனம், என்னையால இந்த சொந்த பந்தங்களுக்கு பிரயோஜனம், என்னையால ஊருக்கு பிரயோஜனம், என்னையால மஹல்லாவுக்கு பிரயோஜனம், என்னையால நாட்டுக்கு பிரயோஜனம். நான் முழு உலகத்துக்கும் பிரயோஜனம் உள்ள ஒத்தனாக இருக்கும் வரைக்கும் வாழ்ந்துட்டு எனக்கு மௌத்தாவே. ஹிம்மத் வெச்சா, உறுதி கொண்ட வேண்டா, எட்டுக்களை எடுத்து முன் வெச்ச வேண்டா, சில தியாகங்களை செய்வோமா இருந்தா, சில கஷ்டங்களுக்கு முகம் கொடுப்போமா இருந்தா அல்லாஹ் எங்களே பாவிப்பார். ஏழாமே எல்லாம் படிச்ச பட்டதாரியா இருக்கணும் இல்ல, அல்லாஹ் வேலை வாங்க. அல்லாஹ் எங்களையே கொண்டு வேலை வாங்குறதுக்கு எங்களுக்கு எல்லாம் நாங்க யூனிவர்சிட்டி போயிட்டு PhD முடிச்சிருக்கோம் என்றது கட்டாயம் இல்லை. ஒவ்வொரு துறையில வேளாண் சகோதரர்களே, எங்களுக்கு தேவையான அறிவை, எங்களுக்கு தேவையான நுணுக்கங்களை, எங்களுக்கு தேவையான விளப்பங்களை, எங்களுக்கு தேவையான சக்திகளை, எங்களுக்கு தேவையான தைரியங்களை அல்லாஹ்வுடைய ஹஸானால இருந்து தருவார். வேளாண் எப்படி சஹாபாக்களுக்கு கொடுத்தார் வரை போல. சஹாபாக்கள் யாரு? படிச்ச பட்டதாரிகளா? எந்த யூனிவர்சிட்டிக்கு போனவங்க? அவங்க விளப்பமே இல்லை, படிப்பறிவே இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவேண்டா, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால இருக்கிற அந்த சஹாபாக்களுக்கு ஒரு மாசம் புறக்கணக்குப்படி ஒரு மாசம் எத்தனை நாள்? 29 நாள் அல்லது 30 நாள். 28 இல்ல, 31 இல்ல. அரபு கணக்குப்படி புற கணக்குப்படி ஒரு மாசத்துல எத்தனை நாள் வரும்? 29 நாள் அல்லது 30 நாள். இப்ப இதை சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தும். ஒரு மாசம் வேண்டா 29 நாள் 30 நாள் சொல்லணும், அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். சும்மா 29 நாள் 30 நாள் என்ன விளங்காது யாரு. அப்ப எப்படி விளங்கப்படுத்தினாங்க தெரியுமா? அஷ்ஷஹ்ரு, ஒரு மாதம் என்பது ஹாகதா வஹாகதா வஹாகதா என்று இப்படி விளங்கப்படுத்தினாங்க. ஒரு மாதம் என்பது இப்படி இப்படி இப்படி. அப்பதான் 30 விளங்கும். அவங்க தான் சஹாபாக்கள், இவங்க தான் சஹாபாக்கள். மேலான சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு படிப்பறிவு இல்லாத எங்கட பட்ச யாராவது இருப்பாங்களே, எங்க ஏரியாலே சுத்தி குறைஞ்ச பிள்ளைகள் இருப்பாங்க. அது வேற விஷயம். பொதுவான அமைப்புல விளப்பம் உள்ளவங்க யாருக்கும் 30 தெரியாம இல்லை, 29 தெரியாம இல்லை. அவங்கதான் சஹாபாக்கள். முழு உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. வேற கேட்டா நடுங்குவாங்க. அந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சான் அல்லாஹ். மக்கள்கிட்ட உள்ளத்துல கண்ணியத்தை போட்டான், மக்கள்கிட்ட உள்ளத்துல பயத்தை போட்டான், வீரத்தை கொடுத்தான், தைரியத்தை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், முழு உலகத்தை வசப்படுத்தினான். நாங்க இந்த ஜமாத்ல போனவே போன மாசம் முந்தின மாசம் இல்ல, அந்த பஹ்ரைன் சஹாபாக்கள் அந்த கடலுக்கு மேலால குதிரைகளை ஓட்டி கொண்டு போனாங்களே, அந்த கடலுக்கிட்ட போனோம். அந்த கடலுக்கு இறங்கிடும். சவுதியில இந்த சைட்ல சவுதி, அந்த சைட்ல பஹ்ரைன். ஒரு 35 கிலோமீட்டர் கிட்ட தட்டை இருக்கு, கொஞ்சம் கூட குறைய கேளும். அந்த அவ்வளவு தூரத்தையும் குதிரையில இருந்து கொண்டு கடலுக்கு மேலால போனாங்க சஹாபா. மேஜிக் இல்லை இது. அல்லாஹ் துனியாவை வசப்படுத்தி கொடுத்தார். வசப்படுத்துற என்ன தெரிஞ்சாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி விட்டார். அந்த அளவுக்கு ஈமான், அந்த அளவுக்கு யகீன், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு. குடியில, தினால, வட்டில, கொலையில உச்சகட்டத்தை அடைஞ்சவங்க. படிப்பறிவு இல்லாத சமுதாயம். இன்ன உம்மா உம்மியா,
நாங்க ஒரு எழுத வாசிக்க தெரியாத எங்களுக்கு எழுதவும் தெரியா கணக்கும் தெரியா அப்படியாவது ஒரு சமுதாயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியாவது ஒரு கூட்டத்தை தான் முன்மாதிரியாக அல்லாஹ் நபிக்கு ஒப்படைச்சி அந்த கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் 23 வருஷம் முயற்சி செஞ்சு எப்படியாவது ஒரு இடத்துல விட்டுட்டு போனாங்க. அதனால தான் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, நீங்க பின்பற்ற விரும்பினா இவங்களை பின்பற்று. திருந்தோணுமா, நல்லவன் ஆகணுமா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையணுமா, அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கணுமா, துனியாலையும் ஆகிரத்திலையும் உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கணுமா, இதாங்க கூட்டம். அவங்கள விட மோசமானவங்களா நீங்க இருக்கீங்களா? அவங்கள விட மோசமானவங்களா நீங்க இருக்கீங்களா? அவங்க எல்லா துறையிலையும் பலகீனமானவங்களா தான் இருந்தாங்க. காலப்போக்கில் எல்லா துறையிலையும் உயர்ந்தவங்களா வாங்கினாங்க. அதனால்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கானு அபர்ர நாஸ் குலூபா வ அமகஹா இல்மா, ஆழமான அறிவுடையவர்கள், நல்ல கல்பு வெளிச்சமானவர்கள். மூணாவது சொன்னாங்க, வாக்கல்லஹா தக்கல்லுஃபா, துனியாட விஷயத்துல அவங்கள்ட்ட தக்கல்லுஃப் இருக்கே இல்லை. தக்கல்லுஃப் என்ன தெரியுமா? இல்லாதத இருக்கிற மாதிரி காட்ட முயற்சி, அலட்டி கொள்கை இல்லை. எங்கட பாசையில சொல்றேதா, கொள்கு பாசையில சொல்றேதா, வாழ்க்கையை போட்டு அவங்க அலட்டி கொலை. எனக்கு இப்படி இருந்தா தான் சாப்பாடு இறங்கும், எனக்கு வெள்ளை சாப்பாட்டுக்கும் ஒரு அருக்குலா மீன் இக்கணும், எனக்கு முட்டை இக்கணும், எனக்கு வறுத்திருக்கணும், பொரிச்சிருக்கணும், பெகத்திருக்கணும், அதெல்லாம் இல்லை. என்ன இருக்குதோ அதோட கணாயத்தை போக்குவான். எனக்கு வீடு இப்படி இருக்கணும், எனக்கு டாய்லெட் இப்படி இருந்தா தான் போகும், இல்லாட்டி போவாது. அப்படி ஒன்று வேண்டி ஒன்றுக்கிறது எப்படியும் வாழலாம். இன்னைக்கு இந்த பைதல் ஜமாத்துல அந்த பயிற்சி தான் கொடுக்க போகுது. உலகத்துல எப்படி வாழலாம். நாங்க இப்ப இத்தியோப்பியாவுக்கு ஜமாத்துல போயிட்டு வந்தோம். இந்த சவுதியோட அங்கே அடுத்த இன்னொரு நாட்டுக்கு போல இத்தியோப்பியா, ஹபஷா, அந்த நாடுகளுக்கு எல்லாம் போகணும். அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு போறது அது அதுல அல்ல. இப்படியாவது ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போகும். மக்கள் எப்படி வாழ்றாங்க, எப்படி தின்றாங்க, குடிக்கிறாங்க, உடுக்கிறாங்க, தூங்குறாங்க, எப்படி அவங்களோட வெளிவாசல் தண்ணி கிண்ணி எல்லாம் விலங்கு. சாதாரண வாழ்க்கை, மிக சாதாரண வாழ்க்கை, மிக நல்ல குணமுள்ள மக்கள். தோல் தான் கருப்பு, உள்ளங்கள் எல்லாம் அஹ்லாக் எல்லாம் அந்த மாதிரி. வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த தாவத்துடைய உழைப்புடைய முயற்சியுடைய நோக்கம் இன்னும் இந்த சொகுத்துக்கு பாவுறது அல்ல. நான் உலகத்துல எனக்கு எப்படி வாழ சிம்பிள் லைஃபுக்கு நாங்க பழவிட்ட வேண்டாம், சாதாரண வாழ்க்கைக்கு நாங்கள் நீங்கள் பழவிட்ட வேண்டாம். எங்களுக்கு துனியா லேசா அமைஞ்சிருந்தேன். நாங்க சும்மா வாழ்க்கையை போட்டு அலட்டி கொள்வோம். வசதி வர வர அதுக்கேற்ற மாதிரி செலவை கூட்டிக் கொள்வோம். எங்களோட வாகனங்களும், எங்களோட வசதிகளும், எங்களோட ஊடுகளும், எங்களோட சாப்பாடுகளும், எங்களோட பயணங்களும், சுபஹானல்லாஹ், நாங்களே கஷ்டப்படுத்திக்கொள்வோம். உண்மையிலே கஷ்டமே ரொம்ப லேசி. அதை நாங்க பலவும். அதுக்கு ஒரு பயிற்சி தான் இந்த தாவத்துடைய உழைப்பு. இப்படியாக இந்த நாடுகளுக்கு போனா நாங்க ஜமாத்துகளை போகக்கூடிய நேரத்தில் எனக்கு அப்படி அந்த நாடு நல்ல, அல்லது ஸ்ரீலங்கால இந்த நுவரெலியேக்கு போக வேண்டாம் நல்ல, அல்லது இங்க போ அதல்ல. எங்க போறத மக்கள் வெறுக்கிறாங்களோ அந்த பகுதிக்கு போக தயார். நான் வந்திருக்கிறேன் திருந்த, நான் தர்பியத்துக்கு வந்திருக்கிறேன், நான் எந்த ஈமான வளர்த்துக் கொள்ள வந்திருக்கிறேன், நான் வேண்டிய தியாகத்துக்கு வந்திருக்கிறேன். நான் யாரோடையும் போக தயார், எந்த ஊருக்கும் போக தயார். என்னை வேண்டியமாய் பாவிச்சுக்கோங்க. அப்படி எங்களை ஒப்படைக்கணும். நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும், யாரெல்லாம் நான் வந்திருக்கிறேன் உன்னோட பாதையில எங்க சீர்திருத்தத்துக்காக, அதனால நீயே எனக்கு தர்பியத்தை தான். நீ தர்பியத்தா அல்லாஹ் கிட்ட கேட்கணும். தர்பியத் பயான்ல இல்ல. தர்பியத் பயான்ல இல்ல. ஒரு பயான பண்ணத்தோட தர்பியத் கிடைக்க போற இல்ல. தர்பியத் என்றது நப்சுக்கு, எங்களோட நப்சுக்கு எதிராக செயல்படுவதில் தான் தர்பியத். தந்த மனோ இச்சைகளுக்கு மாற்றமாக நடப்பதில் தான் நல்லா தர்பியத் இருக்கு. நல்ல தின்றத்திலே, குடிக்கிறத்திலே, உடுக்கிறத்திலேயும் இப்ப இதுல அந்த தர்பியத் இருக்கு. நப்சுக்கு மாற்றம் செய்யறதுதான் தர்பியத். அதனால கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, ஹதரத் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, சஹாபாக்கள் ஏன் நீங்க அவங்களை பின்பற்றணுமேடா, அவங்களோட துனியாட வாழ்க்கையில அவங்க சிம்பிளா வாழக்கூடியவங்க. துனியாவை எல்லாம் கொட்டினான். துனியா என்ன கொட்டினான். ஹதீஸ்ல வந்திருக்குது,
நபி சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு கொட்டுவதாக கொட்டுவான். அந்த வார்த்தையே வந்து ஹாயத்துல்லாஹ் துனியாவை அல்லாஹ் உங்களுக்கு கொட்டுவதாக கொட்டுவான். ரோம் பாரசீகத்துடைய ஹசானாக்களை கொண்டாந்து காலடியில சேர்த்தாங்க. பசியில மயங்கி விழுந்து கொண்டிருந்தவங்களுக்கு ரோம் சூப்பர் பவர். அந்த காலத்துல மிகப்பெரிய வல்லரச நாடுகள் அவங்களோட எல்லா ஹசானாக்களும் அல்லாஹ் இவங்களோட காலடியில் சேர்த்தாங்க. முழு துனியாவை இவங்களுக்கு சுஜூத் செய்ய வைத்தார். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒன்றுதான் ஒரு வழிதாய் எங்களோட கவனங்களை அல்லாஹ்வின் பக்கமாக்குறது, எங்களோட தொடர்புகளை அல்லாஹ்வோட சீராக்குறது, எங்களோட ஈமான வளர்த்து கொள்றது, மார்க்கத்துடைய இல்ம படிக்கிறது. இந்த ரெண்டு செய்யும். ஈமாண்ட வளர்ச்சிக்கு முயற்சி செய்யறதோட இல்மு கற்றுக்கொள்ளப்படும். வெறும் ஈமாண்ட முயற்சி மட்டும் போதாது. ஈமானாலையும் 100 உண்டாகுது, இல்மாலையும் 100 உண்டாகுது. இந்த ரெண்டோட போடாதான் கரை சேரும். ஒன்றோட மட்டும் போட கரை சேர கிடைக்காது. மார்க்கத்துடைய அறிவு தேவை, மார்க்கத்துடைய தெரிவுகள் தேவை. எந்த அன்றாட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்ளணும், எந்த சம்பாதிப்புகள் எப்படி ஹலால் அமையணும், எந்த குடும்ப வாழ்க்கை ஒழுங்கு அமையணும், நான் எங்க மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, எந்த உமா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, எந்த சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, எந்த அக்கம் பக்கத்து வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, நான் ஒரு முதலாளியா இருந்தா தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, இந்த பொறுப்புகளை விளங்குவோம். அதுக்குதான் மார்க்கத்துடைய அறிவு தேவை, இல்மு தேவை. அந்த சைடு எங்களுக்கு ரொம்ப விலகினமா தான் இருக்கு. இல்முடைய சைடு விலகினம். தாவத் இருக்கு, சக்தியாலே குறைபாடு இருக்கு, இல்முலையும் குறைபாடு இருக்கு. அதுலயும் முயற்சி செய்யும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, ஏழா என்ற ஒன்று இல்லை, எல்லாமே ஏழும், எல்லாமே ஏழும். எப்ப அல்லாஹ்வோட தொடர்பு சீராகிட்டான், வேண்டிய ஒன்றை சாதிக்கேன். உலகத்துல எந்த சக்திகளாலையும் ஒன்று செய்யலா, என்னோட தொடர்பு அல்லாஹ்வோட ஒழுங்காயிட்டான். என்ன எல்லாத்தையும் அல்லாஹ்க்கு மாற்றி அமைக்கிறேன், எல்லாத்தையும் அல்லாஹ்க்கு மாற்றி அமைக்கிறேன். சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆயுதத்தை கையில வச்சு கொண்டிருந்தாலும் அல்லாஹ் அவனோட உள்ளத்தை ஒரு பயத்தை போட்டானுன்னா அவன் என்ன செய்ய, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. அல்லாஹ் பயத்தை கொஞ்சம் போட்டுட்டானேடா அவரை அதை வச்சுக்கொண்டு பதாபிச்சு கொண்டு இருப்பாரு. அதுதான் செய்வார். ஒன்றும் நடக்காது. எப்பொழுது சம்பவம் சொல்லேன் அதுல விளங்கப்படுத்துற சந்தர்ப்ப சூழல் இல்லை. அப்படி வேலை நிறைய நடந்துருக்கு. நபி சொன்னாங்க, எந்த நபிக்கு கொடுக்காத 5 விஷயம் அல்லது 6 விஷயத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். அதுல ஒன்று என்ன தெரியுமா? விரோதிகளோட உள்ளத்துல பயத்தை போடுவதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சார். விரோதிகளோட உள்ளத்துல பயத்தை போடுவதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சார். அதனால மேலான சோதனை, விரோதியுடைய உள்ளத்துல பயத்தை போடுறதுக்கு நாங்க எங்க ஜெயிக்கணுமே, அல்லாத பயம். எங்களோட உள்ளத்துல அல்லாத பயம் இருக்கணும். எங்களோட வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும், எங்களோட கொடுக்கல் வாங்கல் ஒழுங்கா இருக்கணுமே, எங்களோட குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணுமே, எங்களோட நல்ல அகலாக்கு இருக்கணுமே. நாங்க தில்லு முள்ளு மோசடி ஏமாத்தம் பொய் பொறட்டு மாற்றமான ஹராமான வியாபாரங்கள், ஹராமான வருமானங்கள், ஹராமான தொடர்புகள் இருந்தா எப்படி மேலான சொல்ல அல்லாத உதவி வரப்போகுது? எப்படி விரோதியுடைய உள்ளத்துல அல்லா பயத்தை போட போறான்? அவனுடைய உள்ளத்துல தைரியத்தை போடுவா. என்ன அடி சொன்னாங்க, இதா அசாமன் அரஃபானி அத்தப்து பிமன் லம் யஅரிஃப்னி. என்ன விளங்கினவன் எனக்கு மாத்தமா நடந்தா, என்ன விளங்கினவன் எனக்கு மாத்தமா நடந்தா என்னைய விளங்காதவனை கொண்டு இவனை தண்டிப்பேன் என்று நபி சொன்னார். அல்லாஹ் சொல்றதா நபி சொன்னார். இன்னைக்கு உலகத்துல தான் நடக்கும். அல்லாஹ் விளங்கினவங்க யாரு? முஸ்லீம்கள். அல்லாஹ் விளங்காதவங்க முஸ்லீம் அல்லாதவங்க. இப்ப அல்லாஹ் விளங்கின முஸ்லீம்கள் அல்லாஹ்க்கு மாத்தமா நடக்க போல அல்லாஹ் விளங்காத முஸ்லீம்களை, அல்லாஹ் விளங்காத மக்களை கொண்டு அல்லாஹ் முஸ்லீம்களை தண்டிக்கிறார். சும்மா சத்தம் போட்டு வேலை இல்லை, கூட்டம் கூட்டி போய் அடிச்சு பயம் பண்ணி வேலை இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்டவங்க வாழ்க்கையில மாற்றம் வரும், ஒவ்வொரு குடும்பத்துல மாற்றங்கள் வரும், ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும், ஒவ்வொரு வீட்டுடைய சூழல்கள் சீராகணும், ஒவ்வொருத்தர கொடுக்கல் வாங்கல் ஒழுங்கா அமையணும். மக்களோட காணியை பிடிச்சு கொண்டு வழக்கு பேசினா, வழக்குல வெற்றினா ஹலாலா? இன்னொருத்தர ஊடு
நான் 50 வருஷமா கூலிக்கு எடுத்து பாவிச்சு கொண்டு வாரம். எங்களோட வாப்பா பாவிச்சாரு, இப்ப நான் பாவிச்சு கொண்டு இருக்கிறேன். வீட்டு சொந்தக்காரர் அவர் மவுத்தாவத மவன் வந்து இறையிட்ட கேட்கிறார், வீட்டை தாங்களே அதுல இது எங்கட வீடு தாங்க, வீடு தர மாட்டோம், நீங்க வேண்டிய ஒன்றை செய்ய. வழக்கு போட்டு போடேன். இவர் நல்ல ஒருத்தரை பிடிக்கலும், அவர் நல்ல திறமையா பேசக்கூடியவராக இருக்கலும். பொதுவான அமைப்பை நான் சொல்றேன், மேலான சோதனை தீர்ப்புகள் எனக்கு சாதகமாக கிடைக்கலும். கிடைச்சேன்னு எனக்கு ஹலாலாக போறது இல்லை, எனக்கு ஹராம் தான். எனக்கு ஹராம் டிமாண்ட் பண்ணேதா, நாங்க உங்களுக்கு கூட தாரேடா, எங்களுக்கு 2 கோடி தாங்க, அவர் சந்தோஷமா ஏதாவது தந்தா எடுத்துக்கொள்ள. இன்னொருத்தருக்கு சொந்தமான இடத்துல ஒரு ஜான் இடத்தை பிடிச்சாலும் நபி சொன்னாங்க, 7வது பூமி வரைக்கும் கியாமத்துடைய நாளையில அந்த இடத்தை எடுத்து அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் முன்னால இவர களத்துல அந்த களவெடுத்த பிடிச்ச காணிய மாலையாக போட்டு அல்லாஹ் வர வைப்பான். ஹதீஸ் ஒரு மிஸ்வாக் குச்சியுடைய அளவு ஒத்தன் இடத்தை இன்னொருத்தருக்கு சொந்தமான இடத்தை இவன் சொந்தமாக்கி கொண்டாலும் அதுவும் அப்படித்தான் செய்யப்படும் என்றார். ஏக்கர் கணக்கு பர்சன்ட் கணக்கு பிடிக்க வேண்டியது இல்லை. ஹதீஸ்ல வந்திருக்கிறே, நீங்க கியாமத்து நான் இப்பே உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அப்படி சொன்னாங்க. وما كان لنبي ان يغل ومن يغلل ياتي بما غل به يوم القيامه. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, எந்த ஒரு நபிக்கு மோசடி செய்ய அனுமதி இல்லை. யாரு மோசடி செய்தாரோ, அவர் எதை மோசடி செஞ்சாரோ அதை கியாமத்துடைய நாளில் எடுத்துக்கொண்டு வருவார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி சொன்னாங்க, நான் உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்துறேன். நீங்க இன்னொருத்தர் தங்கத்தை இப்படி ஒவ்வொன்றா ஒருத்தர் விளங்கப்படுத்தினாங்க, மாட்டை விளங்கப்படுத்தினாங்க, ஆட்டை விளங்கப்படுத்தினாங்க, ஒவ்வொன்றா சொன்னாங்க. நீங்க கியாமத்துடைய நாளையில எவன்டையாவது காணியையோ அல்லது ஏதாவது சொத்தையோ நீங்க எடுத்துக்கொண்டு வந்து உலகத்துல நீங்க மோசடி செஞ்சுட்டு கியாமத்துடைய நாளையில வந்து நீங்க எனக்கிட்ட சொல்ல வானம், எனக்கு யாரும் சொல்லலாம் உதவி செய்யுங்கன்னு சொல்ல வானம். ஏனென்றா அந்த நாள்ல என்னையால அந்த கட்டத்துல உங்களுக்கு உதவி செய்யல. அதனால நான் இப்பே சொல்றேன், நீங்க அப்படி வேலை செஞ்சிடாதீங்க. ஏன்னா அங்க எனக்கிட்ட வந்து உதவி கேட்காதீங்க, என்னையால உதவி செய்யலாத கட்டம் என்றாங்க. எவ்வளவு பசுதா இறங்க. அதனால ஒவ்வொருத்தர காணி பூமி மக்கள் உங்களுக்கு சொந்தமான எதா இருந்தாலும் மேலான சோதரில் எந்த வகையில எங்களுக்கு எடுக்க அனுமதி. இந்த விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், சொந்த பந்தங்களுடைய விஷயங்கள், இன பந்துக்கள், குடும்ப உறவை துண்டிச்சு கொண்டு என்ன துவால உருண்டு கேட்டாலும் துவா கபூலாவாது. குடும்ப உறவை துண்டிச்ச நிலைமையில துவாக்கள் கேட்கிறார் ஒருத்தர், அந்த துவா எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். குடும்ப உறவை துண்டிச்ச ஒருத்தர் இது போன்ற ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கே அல்லாத ரஹ்மத் இறங்காது. எவ்வளவு முசீபத் பிடிச்சவர் அவர். அப்படி பார்த்தா ரஹ்மத்து அலா கௌமின் ஃபீஹி காசிரு ரஹீம். குடும்ப உறவை துண்டிச்சவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார், ஆரம்பத்திலே போக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாவத்துக்காக இவர் நரகத்துக்கு பேசி தண்டனை அனுபவிச்சுட்டு தண்டனையுடைய காலம் முடிஞ்சதுக்கு பொறுத்து அவர் சொல்லிருப்பார். அல்லாஹ் பாதுகாப்பு. அதனால நானும் நீங்களும் நல்லா விளங்கணும். நான் ஏன் என் குடும்பத்தை சேர்த்து நடக்கணும் என்றா ஏன் துவா கபூலாகும். அப்படித்தானே நான் அல்லாஹ்கிட்ட நிறைய தேவைக்கு எனக்கு நான் கேட்கிறது அது அல்லாஹ்கிட்ட எனக்கு கிடைக்கணும் என்றா நான் என்ன செய்யணும், என் குடும்பத்தை நான் சேர்த்து நடக்கணும். அப்ப ஏன் தேவை, நான் செய்த கஷ்டப்பட்டு செய்த அமல் அல்லாஹ்கிட்ட போய் சேரணும், அல்லாஹ் கபூல் செய்யணும். அதுக்காக வேண்டி நான் குடும்பத்தை சேர்த்து நடக்கணும். அவங்களோட சேர்ந்து போறே கஷ்டம்தான். சிலவோட சேர்ந்தாவே பலாய், சேர்ந்தாவே பிரச்சனை. அதுக்காக வெறுக்க இல்லாது, வெறுக்காம மிச்சம் நெருங்கி பலவ கஷ்டமா இருந்தாலும் எங்க கண்டாலும் சராசரமா இருக்கணும். எங்களை ஒரு ஹயாத்து நலவு கெடுதிக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்குற லெவல் வைக்கணும். அவங்க எங்களை அழைச்சா நாங்க போறவான நிலைமையில வைக்கணும். மிச்சம் உரசி கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இல்லை. உள்ளத்தால வெறுக்காம இருக்கணும்.
அதுதான் முக்கியம். ஹஜர் தான் வந்து ஹஜர் என்றது உள்ளத்தால வெறுக்கிறதுன்னு சொல்லுவோம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சொந்த பந்த விஷயத்துல ஹதீஸ்ல வந்து யாரு குடும்பத்தை சேர்த்து நடக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய ரிஸ்க்ல பரக்கத் செய்வான், அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான். ரெண்டு பெரிய பாக்கியம், ரெண்டு தேவை தான் எங்கள் எல்லாரும் நாங்க ஆசைப்படுறது விரும்புறது தான் ரெண்டு. அதனால மேலான சகோதரர்களை எங்களோட முஆமலாத் முஆஷராத் மற்றவங்களோட அமானிதங்களை பாதுகாக்கிறது, கடைக்கு பொறுப்பா வச்சிருக்கிறாங்க, ஸ்டோருக்கு பொறுப்பா வச்சிருக்கிறாங்க. நாங்க 2-3 பேர் செட் ஆகிக்கொண்டு நாங்க அந்த ஸ்டோர்ல இருக்கிற சாமானத்தை தூக்குறது, அல்லது கடையில நான் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கூட்டாளி வராது, நாங்க ஏற்கனவே பேசிக்கொள்வது தான் அவருக்கு ஒரு 2 ஷேட்டுக்கு பதிலா ஒரு 3வது ஷேட்டையும் போட்டு கொடுக்கிறது. இங்க பில்ல போட போல 2 ஷேட்டையும் பில்ல போடுது, அந்த ஒரு ஷேட்டுக்கு 2 பேரும் சேர்த்து பங்கு எடுத்துக்கொள்ளும். கேம் கேம் கொடுக்குறேன்டா இந்த கேமரா இன்னைக்கு இந்த கேமரா கிழிக்கிற பயம் அல்லா கிழிந்தாவே சொர்க்கத்துக்கு போயிட்டுருவோம். அந்த அளவு கேமராவுக்கு தான் பயப்படுறாங்க, அதை வச்சுதான் பயப்பட கட்டுறாங்க. இப்ப மேலான சகோதரர்களே பெரியவர்களே, அதனால இதெல்லாம் அசல் இல்ல, அசல் எங்களோட உள்ளத்துல வார பயம் தான். அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறார், இது எல்லாத்துக்கும் மேலான அல்லாஹ் என்னைய பார்க்கிறார். அதனால மிச்சம் நாங்க எங்களோட வருமானம் ஒழுங்காய்க்காட்டி நாங்க என்ன அமளி பார்த்து இது மட்டும் வேலை இல்லை. மேலான எங்களோட புள்ள குட்டிகள் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம் சாலிஹான பிள்ளைகளா அமையணும் வேண்டி, நாங்க ஹலாலான சாப்பாடை கொடுத்தா தான் பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளா அமைய முடியாது. அதனால எங்களோட கொடுக்கல் வாங்கலும் சீராகணும், எங்களோட அஹ்லாக் நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல தன்மை. யாரை கண்டாலும் சிரிக்கிறது, யாரை கண்டாலும் சலாம் சொல்றது. சிரிக்கிறது அறிமுகமானவங்களோட மட்டும்தான், சலாம் சொல்றது அறிமுகமானவங்களுக்கு மட்டும்தான். அப்படி இல்லை. சல்லி மலாமன் அரச உவல்ல சாரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சலாம் சொல்றது. நீங்க ஒரு சகோதரரை பார்த்து சிரிச்சா உங்களுக்கு சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குமே. சிலவங்களுக்கு இந்த முகத்தை பார்த்தா வகி இறங்கின மாதிரி சிரிப்பே இல்லை. எனக்கு என்ன சரியான யோசனை அப்படியா வந்தவங்களை பார்க்கணும், சிரிப்பே இல்லை. சல்லிய கொடுத்தாலும் சிரிக்க மாட்டாங்க போல. நான் இந்த ஜித்தால எல்லாம் கண்டிக்கிறேன், அந்த லைட் தூண்டுவல்ல போட்டோ போட்டிருக்குது, ஆளோட்ட போட்டு அவர் சிரிச்சு கொண்டிருக்கிறார், கீழால சிரிங்க போட்டு அப்படியாவது சிரிக்க வைப்பேன் ட்ரை பண்றாங்க. பிள்ளைகளுக்கு பழக்கோடு உண்மை வாப்பா, பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும், பிள்ளைகளோட இருந்து நல்ல விஷயங்களை பேசணும். நபியுடைய முகம் எப்ப பார்த்தாலும் மலர்ந்த முகத்தோட தான் இருப்பாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க பெரிய கவலைகளோட இருப்போம், நாங்கள் நபியுடைய முகத்தை கண்டத்தோட எங்களோட கவலை எல்லாம் இருப்பாங்க. நபி என்ன பெரிய கோடீஸ்வரரா இருந்தாங்கல்ல, அல்லது ஏதாவது கொடுத்ததுனால தான் அவர்கள் அப்படி கண்ட அப்படியா? அஹ்லாக் மேல இருக்கும். லேஸ் இல்ல, நல்ல குணத்தை உருவாக்கி கொள்வது லேஸ் இல்ல, கஷ்டமான காரியம். இன்றைக்கு உள்ள ஹாலாத் என்னன்னா நல்ல குணமா இருந்தா எங்களை கழுவி விட்டுடுறாங்க. அப்படிதான் இருக்கு நிலைமை, அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் இழிச்ச வாயா இருந்தா கல்லல்லா தான் யாவத்துல அப்படித்தான் சொல்றாங்க. இவங்களோட கூட டப்பா இருக்காட்டி எங்களையே மேய்ச்சிடுவாங்க. அதனால தான் இந்த நல்ல குணத்துக்கு இவ்வளவு சிறப்பு. நல்ல குணமா நடக்க போல பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், பல சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதுக்காக வேண்டி நாங்க எங்களோட நல்ல குணத்தை மாற்றிக்கொள்ளல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவனுக்கு அல்லாஹ் விருதுவான தன்மையை கொடுத்தானோ அவன் அதிகமான நலவு கொடுக்கப்பட்டவர். அல்லாஹ் கண்ணியமான நபியை பார்த்து சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீஸல் கல்பி லம் ஃபல்லூ மின் ஹவ்லிக். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நபியே நீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் இவ்வளவு மிருதுவானவராய் இருக்கிறீங்க, சாஃப்டானவராய் இருக்கிறீங்க. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் நீங்க மக்களோட மிருதுவாக நடக்கிறீங்க. மிருது என்ன விளங்குதான்? சாஃப்டாக நடக்கிறீங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நபியே நீங்க வார்த்தையாலே கடினமானவராய் இருந்தா, உள்ளத்தாலே கடினமான தன்மை உள்ளவராய் இருந்தா உங்களையோட இருக்கிற சஹாபாக்கள் உங்களை விட்டுட்டு ஓடிப்பாங்க.
சஹாபாக்கள் உங்களுக்கு உசுறு கொடுக்க தயாராகிறாங்க. நபியுடைய கால்ல ஒரு முள்ளு குத்துறதுக்கு பதிலா இந்த உசுரை கொடுக்க தயார் சஹாபாக்கள். அப்படி சொல்லுவாங்க. கால்ல ஒரு முள்ளு குத்துமா இருந்தா எங்க உசுறு போயிட்டுதான் அந்த முள்ளு குத்தி பட மாட்டாது எங்க உசுரை கொடுக்க தயார். எப்படி இறக்கம், எப்படி அன்பெருமாறு. அல்லாஹ் சொல்ற இந்த உங்கள்கிட்ட இந்த இறக்கம் உங்களோட இவ்வளவு மஹப்பத் ஆகிக்கிறாங்களே, இதுக்கு காரணம் உங்களோட நல்ல குணம். தெளிவா சொல்றேன், உங்களோட நல்ல குணத்தால தான் உங்களோட இவ்வளவு சஹாபாக்கள் நெருக்கமாகிறாங்க. நீங்க ஒரு டஃப்பான ஆளா இருந்தா, கடினமான ஒருத்தரா இருந்தா உங்களை விட்டு பேசிப்பாங்க. அதனால இந்த தாவத்துடைய வேலைக்கும் ஒவ்வொரு முஸ்லீம்டையும் நல்ல அஹ்லாக் இருக்கணும். விசேஷமா நல்ல குணம் வேலை செய்யறவங்கள்ட்ட இருக்கணும். ஜமாத்துல போறேன்டாலும் அந்த அமித்ஷா போறேன்டா நான் போக தயார். அவரு போறேன்டா ஆட்கள் கூட, இவரு போறேன்டா ஆட்கள் இல்லை. காரணம் அவருடைய பயான் அல்ல, அவருடைய குணம். குணமிக்கிறே காந்தம்மாய், காந்தத்துக்கு எல்லா இதுவும் வந்து ஒட்டி கொடுத்தாங்க. அத மாதிரி அஹ்லாக் இருந்தா மக்கள் எங்களோட நெருங்கிடுவாங்க, எங்களை விரும்புவாங்க. எங்களுக்கு அது தேவை. எங்களோட மக்கள் நெருங்கோடும், மக்கள் எங்களை விரும்போடும், அந்நிய மக்களும் எங்களை விரும்போடும், அவங்க எங்களோட நெருங்கோடும், எங்களை ஹிதாயத்து கிடைக்கும். எங்களோட ஏன் நெருங்கோடும், அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். நல்ல குணம் தான் ஆக சிறந்தது. நன்மைகள் இருக்கிற தட்டுல பாரம் கூடின நன்மை நல்ல குணம் என்று சொல்லலாம். பாரம் கூடின நன்மை தஹஜ்ஜத் தொழுகை அல்ல, பாரம் கூடின நன்மை தெரியுமா? நல்ல குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் ஷைஇன் அஸ்கலு மின் மீசான் மின் ஹுஸ்னில் குலுக். நல்ல குணத்தை விட மீசான் தராசியில பாரமானது வேற ஒன்றும் இல்லை. சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, உங்களே எனக்கு மஹப்பத்துக்குரியவரும், உங்களே ஆக்கிரத்தை எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவரும் நல்ல குணம் உள்ளவர். எந்த இபாதத்தை குறிப்பிட இல்லை, நல்ல குணத்தை நிறைய ஹதீஸ்கள் வருது. அதனால நாங்க ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுவாங்க. ஒரு அடிமை சும்மா எங்களை சொல்றேன் வேலைக்காரி என்று வச்சுக்கோங்களேன், ஒரு வேலைக்காரன். அப்படி ஒரு அடிமை நபியுடைய கையா பிடிச்சு கொண்டு அந்த மதீனாவுடைய கலியேண்டா இந்த லேன்வல்ல அப்படியே கூட்டி கொண்டு போனாலும் ரசூலுல்லாஹ் அவரோடய போவாங்க. ஒரு ஆட்டுட கால் ஹஜியாவாக கொண்டாந்து தந்தாலும் சந்தோஷமா எடுத்து கொள்வாங்க. என்னப்பா இதை கொண்டாந்து தாண்டி அப்படி இல்லை, தாழ்ந்த ஒன்றை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷமா எடுத்து. அதனால மேலான சகோதரர்களே, இன்றைக்கு எங்களோட நல்ல குணங்களும் குறைஞ்சிட்டு, அதனால தான் இன்றைக்கு அந்நிய மக்களை எங்களைய வெறுக்கிறாங்க. எங்களைய வெறுக்கிறதுக்கு நிறைய காரணம், எங்களுக்கு அடி புழுவுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நாங்கள் அவங்கள பற்றி யோசிக்கவே இல்லை, அவங்களோட இதாயத்தை பற்றி யோசிக்க இல்லை, அவங்க எல்லாம் சொர்க்கம் போகணுமென்று கவலைப்பட இல்லை, அவங்க எல்லாம் நரகம் போகக்கூடாதேன்ற ஒரு கவலை எங்களுக்கு வர இல்லை. அவங்கள வச்சு நல்லா என்ன சம்பாதிக்கலுமோ அவனை மாடாக்கி 4 பணத்தை சம்பாதிக்கலுமே அது மட்டும்தான், அதில் மட்டும்தான் நாங்கள் யோசனையை ஒழிய அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணுமே, ஏன்னா கடைக்கு வார இந்த அந்நிய மக்கள் அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணுமே, அவங்களோட நல்ல அஹ்லாக்கோட நான் பேசணுமே, அவங்களுக்கு ஒரு டீயை நான் வாங்கி கொடுக்கணும் எந்த நீயத்தோட தெரியுமா, இவருக்கு ஹிதாயத்து கிடைக்கணும். அந்த டீ சிலருக்கு ஹிதாயத்து காரணமாக. லண்டன்ல ஒரு பொம்புல அவ வீட்டுல ஏதோ சமைச்சிக்கிறான், அதுல ஒரு பகுதியை பக்கத்து வீட்டு பொம்பளை குடிச்சிக்கிறான். அவ அந்த நாட்டை சேர்ந்த வெள்ளக்காரன் பொம்புல, கிறிஸ்டியன் பொம்புல. அவ கேட்டவன் எனக்கு கொண்டாந்து இல்லை, எங்களோட நபி அப்படித்தான் சொல்லிக்கிறான், ஏதாவது சமைச்சா பக்கத்து வீட்டார் ஆனா காட்ட போல கொஞ்சம் தண்ணியை ஏழ்மையா கொஞ்சம் கூட ஊற்றி அதுல ஒரு பகுதியை கொடுங்க பக்கத்து வீட்டு. இல்லை போல ஹதீஸ்கள் வந்திருக்கு. அதனால தான் தந்தை அவர் சொன்னவா, எங்களோட மவர் மேல் மாடியில வந்து நான் தட்டில் இருக்கிறா, இது வரைக்கும் இப்படி ஒன்று கொண்டாந்து தந்தது இல்லை. உங்களுக்கு இந்த கருத்தை சொன்ன நபி யார், அவரை நான் விளங்கணும் என்று நபியை பற்றி விளங்கி அந்த பொம்பளை தான் பயான் ஒன்றும் இல்லை, ஒரு விளக்கமும் இல்லை. விளக்கம் இது மட்டும்தான், செயல் மட்டும்தான் இதாய்க்கு காரணம். அதனால மேலாண் சோழனை இன்றைக்கு உங்களுக்கு எங்களுக்கு தெரியும், இந்த சவுதியெல்லாம் வேலை செஞ்சுட்டு வார பல இந்த கட்டார், துபாய், இப்படி பல நாடுகள்ல வேலைக்கு போன பல அந்நிய சகோதரர்கள்
அவங்க களிமா சொல்லி வராங்க, ஏன் சொன்னீங்கன்னு கேட்டா, பஸ் வந்து அவரு சாப்பிடக்குள்ள அவரோட என்னையும் ஏற்படுத்தி கொள்வார், அவனோட சவல்ல என்னையும் ஏற்படுத்தி கொண்டு சாப்பிடுவார். அந்த ஒன்று தான் இவருடைய இதாச்சு காரணமா கொடமிக்கிறே காந்தம் மாதிரி சரியான ஒரு அசராத்தை உண்டாக்கும். அசராத்தை அது அது அதுக்கு ஒரு தனி சக்தி ஒன்று இருக்கு குணத்துக்கு. அதனால அந்நிய மக்களோட நல்ல அஹ்லாக்கோட நடக்கணும், எங்கட ஆட்களோட நடக்கணும். ரோட்ல போக்கல வரக்கோல எல்லாம் எங்களோட பைஸ்கள் வரல, மக்கிய வாகனங்கள்ல போக்கல, அதுல சூரத்தோட போக்கல மிச்சம் கவனமா போகும். நான் ஒரு மாசமா போனா பொதுவாக சில நேரம் அவசரத்தோடு யார் போவேலும், ஆனா பொதுவான அமைப்புல நாங்க அப்படி மாசமா போக்கல அவங்க எல்லாம் எங்களையே பார்க்கிறாங்க. இந்த மக்களே இப்படித்தான், இந்த கூட்டமே இப்படித்தான். சட்டங்களை மதிக்காத கூட்டம், சட்டங்களை மதிக்காத கூட்டம், ஒரு ஒழுங்கில்லாத முறை இல்லாத ஒரு கூட்டம் என்று அவங்க விளங்கி இருக்கிறார். சும்மா இந்த நடந்த பிரச்சனைகள் சும்மா ரெண்டொண்டை வச்சு அல்ல நடந்திருக்கு. நிறைய எங்கட அவ்வளவே அலசி ஆராய்ச்சி எங்கட எல்லாத்தையும் எதிர்த்து எங்கட பல பலகீனங்கள் இதுக்கு காரணமாய். அதனால இந்த எல்லா மக்களுக்கும் இதாயத்து கிடைக்கணும், நாட்டில் ஒரு நல்ல நிலைமை உருவாகணும், மக்கள் எல்லாரும் நிம்மதி சந்தோஷமா வாழணும், எங்களுக்கு கயிறு மறக்கத்துகள் கிடைக்கணும். வேண்டாம், எங்களோட வாழ்க்கையில தீன் வரணும். தீன் வாரத்துக்கு உழைப்பு தேவை, அந்த உழைப்பு தீன் வாரத்துக்கு ஈமான் தேவை, ஈமானுக்கு உழைப்பு தேவை. அதுதான் தாவத்துடைய தந்தையுடைய உழைப்பு. அதனால சகோதரர்களே, எங்களோட எல்லா வேலைகளோடையும் இந்த வேலையிலையும் நாங்க ஈடுபட்டு கொள்ளணும். மாசத்துல ஒரு 3 நாள் போறது ஒரு கஷ்டம் இல்லை, நினைச்ச வேண்டாம் சின்ன விஷயம். வருஷத்துல குறைஞ்ச ஒரு 40 நாள் போறது பெரிய கஷ்டமான வேலை இல்லை. இன்னும் மேலதிகமாக 4 மாதங்கள் பைதல் ஜமாத், நார்மல் ஜமாத், இன்னும் வெளிநாடுகளுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எங்களோட நேர காலங்களை பணங்களை எடுத்துக்கொண்டு போய் அல்லாவுக்காக அலைஞ்சி திரிஞ்சிட்டு வந்த வேண்டாம். அதால பெரிய கயிறுகள் அல்லா எங்களுக்கு தாரார். எங்களோட இமான்ல வளர்ச்சியை உண்டாக்குறார், எங்களோட வாழ்க்கையில அல்லா பறக்கச் செய்கிறார். எங்களோட காலடிகள் உலகத்துல எங்கெங்கெல்லாம் படுவதோ அந்த இடங்கள் கியாமத்துல எங்களுக்கு சாட்சியா. அதனால இன்ஷா அல்லாஹ் இது கூட்டம் கூட்டினது சும்மா பயான பண்ணிட்டு போறதுக்கு அல்ல, துவாவுக்கு போ அல்ல. மேலான சோழர்களே, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலும் வெளியாவுக்கு கொண்டுதான் ஒரு நேர காலத்தை கொடுத்து ஒரு தியாகம் கொண்டு செஞ்சாதான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்கட திருத்தத்துக்காக எங்கட ஆக்கிரத்துக்காக மவுத்து வரைக்கும் வேலை செய்ய எல்லாரும் நியத்து வைப்போமா? முதலாவது அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்வானா, அல்லாஹ் உதவி செய்வானா. அந்த நியத்தோட சொல்லுங்க மேலான சோழர்களே. வெளிநாடுகளுக்கு ஒரு 2 மாசத்துக்குள்ள நான் வெளிநாடுகளுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போக நியத்து வைக்கிறேன்.